உண்டாவதாக. परमेश्वर की महिमा हो। எடுத்துக்கொண்ட வேத வாக்கியத்தை நாம் வாசித்து और जो वचन हम लिए हैं उसे पढ़कर செய்திக்குள்ளாக கடந்து செல்ல இருக்கிறேன். हम संदेश की ओर से जाएं। எல்லாரும் தங்களுடைய பரிசுத்த வேதாகமத்தை திறந்து सब अपने पवित्र शास्त्र को लें। அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 16வது வாக்கியத்தை யாராவது எழுந்து நின்று சத்தமாக வாசிக்கலாம். प्रेरितों पौलुस जो गलातियों के लिखा हुआ पत्र 5वां अध्याय के 16 वचन को कहीं उठ के எல்லாரும் தங்களுடைய கரத்திலே இருக்கிற வேதாகமத்தை திறந்து சொல்லுகிற வசனத்தை நீங்கள் கவனமாக அதிலே கவனம் செலுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். सब लोग से मांग यह है कि जो अपने पवित्र शास्त्र खोले और जो वचन कहा जाता है उसके ऊपर खास करके ध्यान दीजिए। நான் இது எதற்கு சொல்லுகிறேன் என்றால் मैं क्यों इसे कहता हूँ? முதலே நான் சொல்லி விடுகிறேன். मैं पहले बोल இந்த வேதாகமமானது பரிசுத்தாவியானவரால் நமக்கு எழுதி கொடுக்கப்பட்டு இணைக்கப்பட்டு திருச்சபைக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். इस जो पवित्र शास्त्र जो है पवित्र आत्मा के द्वारा लिख कर गया है और इसे जुड़ाकर और जो पवित्र आत्मा के द्वारा ये कलीसिया के लिए दिया गया है। இறைவனுடைய சர்வ வெளிப்பாடு என்று சொல்லப்படுகிறது இதற்குள்ளாக அடங்கி இருக்கிறதற்கு இதற்குள்ளாக அடக்கப்பட்டு இருக்கிறது. जो परमेश्वर का सर्व जो प्रकट जो है इसी के अंदर ही रखा गया है. இதற்கு வெளியாக ஒரு புதிய வெளிப்பாடோ ஒரு புதிய வேதாகமமோ இனிமேல் எழுதப்படுகிறதற்கு வாய்ப்பும் அது சாத்தியமல்ல. इसके बाद कोई भी प्रकट हो कोई भी ऐसे कोई शास्त्र लिखने का कोई मौका ही है ही नहीं. திருச்சபையானது ஏற்றுக்கொண்டது जो कलीसिया जो अपनाया हुआ திருச்சபையானது அங்கீகரித்தது தான் வேதாகமம். कलीसिया जो अंगीकार किया है वही पवित्र शास्त्र. கத்தோலிக்கர்கள் சொல்றது போல அல்ல. जैसे जो कैथोलिक वाला कहते हैं वो हिसाब से नहीं. தினத்திலே பல காரியங்களை உங்கள் மத்தியிலே நான் பகிர்ந்து கொள்வதற்காக இருக்கிறேன். आज के दिन कई कार्य हम आपके बीच में बांटना चाहता हूँ. பரிசுத்தாவியானவருடைய ஊழியம் जो पवित्र आत्मा परमेश्वर की सेवा வாசிக்கலாம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 16வது வாக்கியம் पढ़िएगा. गलातियों 5वां अध्याय की 16वां वचन. பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால் பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால் ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள். ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள். அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாமல் இருப்பீர்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுலடியார் பரிசுத்தாவியினாலே ஏவப்பட்டு எழுதின வார்த்தையை நாம் வாசிக்க கேட்டோம். प्रेरित पौलुस ने जो पवित्र आत्मा के द्वारा चलावट दे के लिखाया वो ये वचन है गलातियों 5वां अध्याय 16वां वचन. पर मैं कहता हूँ आत्मा के अनुसार चलो तो तुम शरीर की लालसा किसी रीति से पूरी ना करोगी. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. परमेश्वर की महिमा हो. பின்னும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். फिर मैं कहता हूँ அவர் சொன்னது எல்லாம் தேவாவியானவர் மூலமாக சொல்லிக் கொண்டு வந்தார் என்று இந்த வேத புத்தகமானது நமக்கு காண்பிக்கிறதாக இருக்கிறது. उसने जो भी कहा वो पवित्र आत्मा के द्वारा ही कहा करके ये शास्त्र में बताती है. ஏறக்குறைய 40 ஆக்கியோன் மூலமாக எழுதப்பட்டதும் लगभग 40 लेखकों के द्वारा लिखा हुआ. இந்த கலாத்திய சபையை நிறுவனரும் इस जो कलीसिया को जिसने निर्माण किया இந்த கலாத்திய சபை தேவனுடைய நற்செய்தியை விட்டு விலகி சென்றதை பரிசுத்தாவியானவர் கண்டு इस जो गलातियों की कलीसिया जो पवित्र आत्मा की उसको छोड़कर जो अड़ गया करके वो देखकर இந்த கலாத்திய சபையை பார்த்து புத்தி கெட்ட கலாத்தியர்கள் என்று பரிசுத்தாவியானவர் பவுலடியார் மூலமாக அவர்களை அழைத்து इस जो गलातियों की मंडली वालों को देखकर निर्बुद्धि गलातियों करके जो पवित्र आत्मा के द्वारा परमेश्वर ने कहकर உங்களை மோசம் போக்குனவன் யார் என்று ஒரு கேள்வி பரிசுத்தாவியானவர் கேட்கிறார். तुम्हें परमाने वाला कौन है करके पवित्र आत्मा एक सवाल पूछता है. அந்த பரிசுத்தாவியானவர் பவுலடியார் மூலமாக இப்படி திருளம்பட்டுகிறார். उस जो पवित्र आत्मा पवित्र पौलुस के द्वारा ये कहता है மேலும் நான் கலாத்திய சபையாரே உங்களுக்கு நான் மேலும் மறுபடியும் சொல்லுகிறேன். हे गलातियों मंडली वाला फिर मैं तुमसे कहता हूँ நீங்கள் ஆவினாலே நடந்தால் மாம்சத்துக்கு ஏற்ற கிரியைகளை செய்யாமல் இருப்பீர்கள். अगर आत्मा से तुम चलोगे तो जो शारीरिक हिसाब से तो नहीं चलेगा. உலகமானது கிரியையினாலேயே ஏங்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. जो इस धरती क्रिया से चलाया जाता है. இறைவன் கிரியை செய்து கொண்டு இருக்கிறார். மனிதர்கள் பாவ செயலோ
நல் செயலோ அவர்கள் செய்து கொண்டு இருக்கிறார்கள். परमेश्वर क्रिया करते हैं और इंसान जो पाप के या तो जो किसी भी अच्छी भली कार्य करते रहते हैं. தேவனுடைய சபையானது परमेश्वर की कलीसिया பரிசுத்தாவியானவர் இறங்கி வந்த அந்த நாளிலே இருந்து அது ஆரம்பிக்கப்பட்டு 2000 ஆண்டுகளாக அது நிகழ்ந்து கொண்டு இருக்கிறது. पवित्र आत्मा जो दिन उतर कर आया उसी दिन से 2000 सालों से कलीसिया चल रही है. இயேசுவானவர் நம்முடைய பாவங்களுக்காக கல்வாரி சிலுவையிலே ரத்தம் சிந்தி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழும்பி அவர் 40 நாள் தம்முடைய சீடர்களோடு அவர் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து அவர் சம்பாஷித்துக் கொண்டு இருந்தார். यीशु मसीह अपने जो सूली पर अपने रक्त बहाकर अपने प्राण देकर और गाड़ा देकर तीसरा दिन जी उठकर और 40 दिनों से अपनी चेलाओं के साथ बातें करते रहा. அவர் தம்முடைய சீடர்களை விட்டு பரமேறி அங்கே பிதாவுடைய வலது பார்சத்திலே அவர் உட்கார்வதற்கு முன்பதாக वो अपनी चेलाओं को छोड़कर स्वर्ग में जाकर वहां पर जाके बैठने के पहले அங்கே கடந்து சென்று அவர் அமர்ந்தவுடனே आज जो वहां पर जाकर वो विराजमान होने के बाद பிதாவிடத்தில் அவர் பண்ண முதல் விண்ணப்பத்தை வாயிலாக பெற்றது தான் திருச்சபையின் பெரிய அருண்குடை பரிசுத்தாவியானவராகும். जो पिता परमेश्वर के पास उन्होंने जो पहले जो प्रार्थना किया है वही जो पवित्र आत्मा के द्वारा जो कलीसिया को दिया गया है. இயேசுடைய முதல் ஜெபம் यीशु मसीह की पहली प्रार्थना நம்முடைய பாவங்களுக்காக அவர் சுமந்து கல்வாரி சிலுவையிலே ரத்தம் சிந்தி மரித்து हमारे जो पापों को उठाते हुए कलवारी सूली पर रक्त बहाते हुए मरकर அவர் அடக்கம் பண்ணப்பட்டு वो गाड़ा जाकर தேவாவினாலே அவர் உயிர்த்தெழுப்பப்பட்டு पवित्र आत्मा के जरिए जिलाकर பாருங்கள் அப்போஸ்தலப்படிகள் 1ஆம் அதிகாரம் 1லிருந்து 3வது வாக்கியம் வரை பரிசுத்தாவினாலே அவர் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து அவர் சம்பாஷித்துக் கொண்டு இருந்தார் என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. देखिए जो पवित्र जो प्रेरितों के कामों की पुस्तक पहला अध्याय की पहली 3 वचनों में वो पवित्र आत्मा के साथ बातें कर रहा था करके लिखा है. வாசிக்கலாம் அப்போஸ்தலப்படிகள் 1ஆம் அதிகாரம் 1லிருந்து 3வது வாக்கியம். प्रेरितों की पुस्तक पहला अध्याय की पहली 3 वचनों இயேசுவானவர் தாம் தெரிந்து கொண்ட அப்போஸ்தலருக்கு பரிசுத்தாவியினாலே கட்டளையிட்ட பின்பு அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் செய்யவும் உபதேசிக்கவும் தொடங்கின எல்லாவற்றையும் குறித்து முதலாம் பிரபந்தத்தை உண்டு பண்ணினேன். அவர் பாடுபட்ட பின்பு 40 நாளிலும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை அவர்களுடனே பேசி அநேகம் தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராகவே காண்பித்தார். பாருங்கள் இங்கே பரிசுத்தாவியானவருடைய முதல் பதமானது இங்கே உபயோகிக்கப்பட்டிருக்கிறது. देखिए यहाँ पर जो पवित्र आत्मा की पहली पद यहाँ पर लिखा गया है. பரிசுத்தாவினாலே உயிர்த்தெழுப்பப்பட்டு जो पवित्र आत्मा से जिलाया जाकर பரிசுத்தாவினாலே அப்போஸ்தலர்களுக்கு 40 நாளும் அவர் உபதேசம் பண்ணி கொண்டு இருந்தார் என்று இந்த வாக்கியமானது நமக்கு போதிக்கிறது. पवित्र आत्मा के जरिए जो प्रेरितों को 40 दिनों से उपदेश देते रहा करके ये वचन हमें बताती है. பாருங்கள் அவர் உயிர்த்தெழுந்ததுக்கு பின்பதாக அடைத்து கொண்டு இருந்த அந்த இல்லத்துக்குள்ளாக இயேசுவானவர் பிரவேசித்து देखिए वो जी उठने के बाद जहां द्वार बंद करके जो बैठे हुए थे वो घर के अंदर प्रवेश होकर அவர்கள் பயந்து கொண்டு இருந்த நேரத்திலே वो लोग डर रहा था उस समय पर அவர்கள் மேல் ஊதி उसके ऊपर फूंक कर நீங்கள் பரிசுத்தாவியை பெற்றுக் கொள்ளுங்கள், तो पवित्र आत्मा को पालो, பிதாவானவர் என்னை அனுப்பினதை போல் நான் உங்களை அனுப்புகிறேன், जैसे पिता परमेश्वर ने मुझे भेजा है ऐसा मैं तुझे भेजता हूं. எவர்களுடைய பாவங்களை நீங்கள் மன்னிக்கிறீர்களோ அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்றும் जिन जिनों के पापों को तुम क्षमा करोगे उनके पाप क्षमा किया जाएगा. எவர்களுடைய பாவத்தை மன்னியாமல் இருக்கிறீர்களோ மன்னிக்கப்படாமல் அது ரத்து செய்யப்படும் என்ற ஒரு காரியத்தை அவர் அவர்களிடத்தில் சொல்லுகிறார். जिसके पाप को तो क्षमा नहीं करोगे वो पाप जो रद्द किया जाएगा करके एक बात वो उनको बताता है. இவர் சொன்னது பரிசுத்தாவியானவரை ஊதி ये कहा कि पवित्र आत्मा को फूंक कर. பரிசுத்தாவியானவருடைய அதிகாரம் என்னவென்றால் பாவங்களை மன்னிக்கவும் மன்னியாமல் இருக்கிற அதிகாரம். पवित्र आत्मा के अधिकार यह है जो पापों को क्षमा करना और ना करना. அதுதான் அப்போஸ்தலர்கள் 1ஆம்
அதிகாரத்திலே லூக்கா அவர் எடுத்து எழுதும்போது उसी बात को प्रेरितों की पुस्तक में जब लूका लिखने के वक्त தாம் தெரிந்து கொள்ளப்பட்ட அப்போஸ்தலர்களுக்கு பரிசுத்தாவினாலே அங்கே என்று எழுதப்பட்டிருக்கிறது. जो प्रेरितों को उन्होंने चुना है उन लोगों को करके लिखा है, அவர்கள் மேல் ஊதி उनके ऊपर फूंक कर பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளுங்கள், पवित्र आत्मा को पालो, பிதா என்னை அனுப்புனதை போல் நான் உங்களை அனுப்புகிறேன், जैसे पिता ने मुझे भेजा है ऐसा मैं तुझे भेजता हूं, எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அது மன்னிக்கப்படும் என்றும், जिनके पाप को तुम क्षमा करोगे वो क्षमा किया जाएगा. இது தான் இயேசுவானவர் உயிர்த்தெழுந்ததற்கு பின்பதாக சீடர்களுக்கு அவர் கொடுத்த முதலாவது கட்டளையாகும். यही यीशु मसीह जी उठने के बाद अपने चेलों को दिया वो पहली आज्ञा. அவர் பரம் ஏறி செல்றதற்கு முன்பதாக वो स्वर्ग में वो जाने के पहले அதுதான் மத்தேயு 28 அதிகாரம் 18 19 20வது வாக்கியத்திலே எழுதப்பட்டிருக்கிறது, நீங்கள் தேசங்களுக்கு நடுவே கடந்து சென்று சீடர்களாக ஆக்க வேண்டும் என்றும். वही लिखा गया है मत्ती 28 की जो अंत 3 वचनों में तुम वहां पद्धति में जाकर அவர்களை ஆண்டவருடைய திருநாமத்தினாலே और उनको जो परमेश्वर के पवित्र नाम से பிதா குமாரன் பரிசுத்தாவியானவருடைய நாமத்தினாலே पिता पुत्र पवित्र आत्मा के नाम से அவர்களை என்னோட நீங்கள் சேர்க்க வேண்டும் என்ற அதிகாரம் அவர் பரமேறுவதற்கு முன்பதாக கொடுக்கப்பட்ட இரண்டாவது அதிகாரமாகும். उन्हें मेरे साथ जुड़ा लो करके जो स्वर्ग में उठा लिया जाने के पहले दिया वो दूसरी अधिकार. பாருங்கள், பாவங்களை மன்னிக்கவும், देखिए पापों को क्षमा करना, உலகமெங்கும் கடந்து சென்று சீடர்களாக்கும் இந்த மத்திய காலத்திலே தான் वो पृथ्वी पर जाके लोगों को चेला बनाने के ये मध्यम दिनों में இறைவனுடைய திருராஜ்யத்தை குறித்துள்ள எல்லா காரியங்களும் அவர்களோட விஸ்தாரமாக பேசிக் கொண்டு இருந்தார். परमेश्वर के पवित्र राज्य के बारे में उनके साथ बड़ी विस्तार रीति से बातें कर रहा था. இந்த இடப்பட்ட நாளை इसके बीच के दिनों में தான் இப்பொழுது திருச்சபை ஸ்தாபிக்கப்பட்டதும் अब जो कलीसिया जो साबित किया गया இயேசுடைய இரண்டாவது வருகை यीशु की दूसरी आगमन மத்திய காலத்தை நான் உங்கள் மத்தியிலே வைக்க இருக்கிறேன். इसकी जो मध्य का मैं आपके मध्य में रखता हूँ. இந்த காரியத்தை இந்த தினத்தில் நீங்கள் விளங்கிக் கொள்ள इस வேண்டும். कार्य को आज के दिन आप समझ लो. பரிசுத்தாவியானவருடைய ஊழியம் என்று சொல்லப்படுகிறது. पवित्र आत्मा की सेवा की இது मतलब தேவனுடைய கிரியை சம்பந்தப்பட்டதாக இருக்கிறது. ये परमेश्वर के क्रिया के संबंध है. எபேசியர் 2 அதிகாரம் 10வது வாக்கியத்திலே एफेसियन 2:10 में பாருங்கள், நாம் ரட்சிக்கப்பட்ட நோக்கம் இறைவனுடைய கிரியைகளை செய்யும்படிக்கு, देखिए हम इसी के लिए उद्धार किया कि जो परमेश्वर के लक्ष्य से उनके कार्य को हम कर இறைவனுடைய கிரியையாக நாம் இருக்கிறோம் என்று அங்கே हम எழுதப்பட்டிருக்கிறது. परमेश्वर के क्रिया है करके वहां लिखा है. நம்முடைய ரட்சிப்பு, हमारी उद्धार, நம்முடைய பரிசுத்தமாக்குதல், हमारी पवित्र நம்முடைய होना, பூர்ணம் அடைதல் என்று हमारे சொல்லப்படுகிறது. सिद्ध होना, இது இறைவனுடைய செயல் நம்முடைய வாழ்க்கையிலே அது நிகழ்ந்து கொண்டே இருக்க ये வேண்டும். परमेश्वर का कार्य है वो हमारे जीवित में होते ही रहना है. இதை மனதிலே கொண்டு கலாத்தியர் 5 அதிகாரம் 16வது வாக்கியத்திலே நாம் என்ன வாசித்தோம்? इसे मन में रखे गलातियों 5:16 पर हम क्या पढ़े? ஒருவன் தேவாவினாலே நடக்கிறவன் और जो प्रभु के आत्मा से जो चलता है மாம்ச இச்சையை அவன் நிறைவேற்றாமல் இருப்பான் என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. शारीरिक लालसा को वो पूरी ना करेगा करके उधर लिखा है. இறைவனுடைய அரசாட்சி, இறைவனுடைய அரசு என்று சொல்லப்படுகிறது. परमेश्वर के जो राज्य, परमेश्वर के सरकार करके जो बोलते हैं, பரிசுத்தாவியானவருடைய அபிஷேகத்தின் நாளைகளே இருந்து जो पवित्र आत्मा के अभिषेक के दिन से लेकर இயேசுடைய இரண்டாவது வருகை மட்டும் यीशु की दूसरी आगमन तक தனிப்பட்ட கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையிலும் जो आए वो मसीह की लोगों के जीवित में காணப்படுகிற சபையிலும் ஆண்டவர் நிகழ்த்தி கொண்ட இறைவனுடைய செயலாகும். जो देखने का आ रहा कलेसिया में परमेश्वर ने जो कार्य करता वही है. நீங்கள் காணப்படுகிற திருச்சபைகள் எல்லாம் நீங்கள் பாருங்கள், देखने का आ रहा कलेसिया को सब आप देखिए. அவர்கள் இயேசுடைய ஆவியை அவர்கள் பெற்றிருந்தும் அவர்கள் ஆவி கேட்டபடி நடவாமல், यीशु के आत्मा को पाकर भी आत्मा के हिसाब से ना चलते हुए மாம்சத்துக்கு ஏற்ற கிரியையிலே அவர்கள்
ஒழுகி கொண்டு இருக்கிறதை मासिक ईसा का शारीरिक ईसा के कार्य में वो लोग चलते हैं। சரித்திரமானது நமக்கு காண்பிக்கிறது. चरित्र हमें दिखाती है। அப்படியே நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், நான் ஆவியை பெற்றிருக்கிறேன் என்று சொல்லப்படுகிற தனிப்பட்ட ஒரு கிறிஸ்தவனும், ठीक है, आप ले लीजिए जो मैं भी आत्मा पाया हूं करके एक प्रत्येक मसीह बोलता है, அவனும் ஆவியை பெற்றிருந்தாலும் वो भी चाहे आत्मा पाकर அவன் மாம்சத்துக்கு ஏற்ற கிரியைகளிலே அவன் வாழ்ந்து கொண்டு இருக்கிறதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். शारीरिक ईसा का जो कार्य क्रिया में वो चल रहा है वो हम देखते हैं। இந்த சரித்திரத்திலே பரிசுத்தாவியானவருடைய ஊழியம், इस जो चरित्र में पवित्र आत्मा की सेवा, தேவன் தம்முடைய ஊழியத்திலே இருந்து அவர் ரிட்டையர்ட் ஆக முடியாது. जो परमेश्वर अपनी सेवा से हट नहीं पाएंगे। தேவனானவர் தம்முடைய ஊழியத்திலே இருந்து அவர் சோர்வு அடைந்து அவர் போய் விடுவதற்கான இறைவன் அல்ல. आज जो ऐसी परमेश्वर नहीं है कि अपनी सेवा में थक जावे। உங்களில் நற்கிரியையை தொடங்கினவர், आप में जो बलि कार्य को शुरू किया, இயேசுவானவருடைய வருகை மட்டும் என்று பல முறை பவுலடியார் எழுதுகிறதை நீங்கள் வாசித்து அறிந்திருக்கிறீர்கள். यीशु मसीह के आगमन तक के पौलुस ने कई बार लिखते हुए आप पढ़ा हुए हैं। இந்த எல்லா காரியமும் சரித்திரத்துக்கு உட்பட்ட காரியமாகும். ये सार कार्य चरित्र के अंदर की बात है। பரிசுத்தாவியானவர் சரித்திரத்திலே தம்முடைய ஊழியத்தை அவர் செய்து கொண்டிருக்கிறார். पवित्र आत्मा चरित्र में अपने कार्य को कर रहे हैं। ஒருபோதும் நாம் முதலாவது பரிசுத்தாவியானவருடைய ரட்சணிய கிரியையிலே, जो पवित्र आत्मा की उद्धार की क्रिया में முதலாவது நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் पहले என்னவென்றால், आप जानने की बात यह है, பரிசுத்தாவியானவர் தம்முடைய ரட்சணிய கிரியையை அவர் நிகழ்த்தி கொண்டிருக்கிறார். पवित्र आत्मा परमेश्वर अपने उद्धार की क्रिया को चला रहे हैं। ஒருபோதும் தேவ ஜனங்கள் கிறிஸ்தவர்கள் जो कभी भी प्रभु के लोग मसीहा लोग இந்த தவறான ஒரு கூற்று அவர்கள் நம்பி இருக்கிறார்கள். एक गलत बात के ऊपर वे लोग भरोसा रखा है। இதிலே இருந்து இந்த தினத்தில் நீங்கள் வெளியே வர வேண்டும். इसमें से आज के दिन आप बाहर आना है। வேத நிபுணர்கள், आज जो शास्त्र की வேதத்தை போதிக்கிறவர்கள் जो सिखाने वाले ஒரு கள்ள உபதேசத்துக்குள்ளாக அவர்கள் சிக்கி இருக்கிறார்கள். एक झूठे उपदेश के अंदर वे लोग फंसे हैं। அவர்கள் எப்படி வேதத்தை விளக்குவார்கள் என்றால், कैसी शास्त्र को பழைய समझाएंगे? ஏற்பாடானது பிதாவாகிய தேவனுடைய கிரியை நிறைந்த காலம் என்றும், जो पुराने करार जो है जो पिता परमेश्वर के कार्य भरा हुआ समय, இயேசுவானவர் வாழ்ந்த காலமானது இயேசுவானவர் அவருடைய செயலை நிறைவேற்றின அந்த காலம் என்றும், जो यीशु मसीह जो जीते था उस समय यीशु मसीह उस कार्य को पूरा किया हुआ समय, அதற்கு பின்பதாக பரிசுத்தாவியானவர் இந்த காலத்திலே இயங்கிக் கொண்டு இருக்கிறார் என்று. उसके बाद में पवित्र आत्मा परमेश्वर आपके काल पे वो चला रहा है। ஒருபோதும் இந்த தத்துவத்தை ஒருபோதும் நாம் ஏற்றுக்கொள்ள கூடாது. कभी भी ये तत्व को माना नहीं। எக்காலத்திலும் திரியேக தேவனானவர் அவர் இயங்கிக் கொண்டு இருக்கிறார். कभी किसी भी समय त्रिएक परमेश्वर कार्य कर रहे हैं। சிருஷ்டிப்பை எடுத்துக்கொள்ளுங்கள். सृष्टि को ले लीजिए। அங்கே ஆதியிலே இறைவன் வானங்களையும் பூமியும் படைத்தார். आदि में परमेश्वर आकाशों पृथ्वी को सृष्टि இரண்டாவது किया। வாக்கியத்திலே பரிசுத்தாவியானவர் அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறார். दूसरा वचन में पवित्र आत्मा के बारे में लिखा हुआ है। பாருங்கள், சிருஷ்டிப்பில் திரியேக தேவன் ஏலோகிம் அங்கே தென்படுகிறார். देखिए जो सृष्टि के अंदर जो त्रिएक परमेश्वर ये लोग ही वहाँ क्रिया करता है। அது மாத்திரமல்ல, केवल उतना नहीं, திரியேக தேவனானவர் त्रिएक परमेश्वर இந்த பரிசுத்தாவியானவர் இந்த திரியேக தேவனாக அவர்களாகவே அவர்கள் செயல்படுகிறார்கள். इस पवित्र आत्मा परमेश्वर भी त्रिएक परमेश्वर के हिसाब से वे लोग कार्य करते हैं। காலத்தை நாம் இப்படி இறைவனை வைத்து வகுக்க கூடாது. जो समयों को परमेश्वर को रखे हम बांटना नहीं। காலத்துக்கு அப்பாறாக இறைவன் இருக்கிறார். जो काल के अपार परमेश्वर है, காலத்துக்குள்ளாக அவர் செயலாற்றுகிறார். இது தான் சரித்திரம் என்று जो சொல்லப்படுகிறது. काल के अंदर और क्रिया करते हैं यही चरित्र है। அவருக்கு நேற்று இன்று எந்த காலமும் கிடையாது. उसके लिए कल आज करके कोई काल नहीं है। நமக்கு தான் நேற்று இன்று நாளைக்கு என்று இந்த காலங்கள் வகுக்கப்பட்டிருக்கிறது. हमारे लिए कल आज कल करके ये काल के निर्माण किया गया। காலத்தை வைத்து திரியேக தேவனை நாம் விளக்க கூடாது. काल को रख के त्रिएक परमेश्वर को हम ऐसा नहीं मारे। இயேசுவானவருடைய பிறப்பிலே பரிசுத்தாவியானவர் செயல்படுகிறார். यीशु मसीह के जन्म में पवित्र आत्मा परमेश्वर कार्य करते हैं। இயேசுவானவருடைய ஊழியத்திலே பரிசுத்தாவியானவர் செயல்பட்டார். यीशु मसीह के सेवा में पवित्र आत्मा परमेश्वर कार्य किया। அவர்
அவருடைய ஊழியத்திலே उनकी सेवा पे அவர் சுகம் அளிக்கிறவராக, जो चंगा करने वाला, மரித்தோரை உயிர்த்தெழுப்புகிறவராக, मरे हुए लोगों को जिलाने वाला, குறைந்த பொருளை அவர் அதிகமாக மாற்றுகிறவராக, जो कम चीज थी उसे बढ़ाकर बनाया, தண்ணீரை திராட்சரசமாக மாற்றுகிறவராக, पानी को ताकरस बनाया, எக்காலத்திலும் ஒருவனும் அவனுக்கு உதவி செய்யாமல் இருக்கிறதை, जो कोई भी समय कोई जो मदद नहीं करते हैं, கலக்கும் போது जब वो उसके पानी को हिलाते थे, தூதன் வந்து அந்த தண்ணீரை கலக்கும் போது दूध तो आके पानी को जब எனக்கு हिलाते முன்பதாக थे, ஒருவன் இறங்கி விடுகிறான், அவன் சொஸ்தமாகி விடுகிறான். मेरे से पहले कोई उतर जाते वो स्वस्थ हो जाता है. அப்படி நிராதார் என்று அழைக்கப்படுகிற மனிதனுக்கு ऐसी जो निराधार इंसान जो होता है, கரம் கொடுத்து எழுந்து நட என்று அவனை சொன்னவரும், औरतों को देखकर वो तुम उड़कर चलो करके जिन्होंने कहा, மனுமக்களுக்கு நன்மை செய்தவரும், मानव लोगों को जो भलाई किया, நன்மை செய்து கொண்டு இருந்தார் பரிசுத்தாவியானவர் மூலமாக என்று அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. भलाई करता रहा करके जो प्रेरितों की पुस्तक 10वां अध्याय में लिखा है. தேவாவியான பிதாவானவர், पिता परमेश्वर இயேசுவானவரை பரிசுத்தாவினாலும் வல்லமினாலும் நிரப்பி, जो यीशु मसीह को जो पवित्र आत्मा से सामर्थ से அவர் भरकर நன்மை செய்கிறவராக சுற்றித் திரிந்து கொண்டு இருந்தார் என்று அப்போஸ்தலர்கள் சொல்லுகிறார்கள். और वो भलाई करता रहा फिरता रहा करके प्रेरितों कहते हैं. இயேசுவானவர் பரிசுத்தாவியானவருடைய வல்லமினாலே यीशु मसीह जो पवित्र आत्मा के सामर्थ से அவர் மரித்தோரிலே இருந்து எழுப்பப்பட்டு मरे हुए में से जिलाकर பிதாவானவருடைய வலது பார்சத்திலே அவர் போய் உட்கார்ந்தார். पिता परमेश्वर के दाहिने ओर से वो जाके बैठा. அங்கே உட்கார்ந்து அவருடைய முதல் ஜெபம் என்னவென்றால், वहां पर बैठते हुए पहली இங்கே प्रार्थना, என்ன சொல்லி போனார், यहाँ क्या कह कर गया அவருடைய சீடர்களிடத்தில், उसके चेलों के நீங்கள் காத்திருங்கள், तो बाट जोते रहो. பிதாவானவர் வாக்குத்தத்தம் பண்ணதும் पिता परमेश्वर जो प्रतिज्ञा दिया है, அந்த வாக்குத்தத்தத்தை நீங்கள் பெற வேண்டும் என்றால் उस प्रतिज्ञा अगर तुम पाना चाहते हो, நீங்களாகவே பெற முடியாது. आप भी खुद नहीं पा இதை सकोगे. பெற்றுக் கொள்ளுங்கள் என்று நான் சொன்னதும், इसे पालो करके जो मैंने நான் कहा, அங்கே கடந்து சென்று பிதாவானவரிடத்தில் கேட்கும் போது, मैं वहां पर जाके पिता के पास जब मांग किया, பிதாவானவர் மூலமாகவும் पिता परमेश्वर के द्वारा என் மூலமாக அனுப்பப்படுகிற அந்த பரிசுத்தாவியை பெற்றுக் கொள்ளும்படிக்கு நீங்கள் காத்திருங்கள் என்று அர்த்தமாகும். मेरे द्वारा भी जो पवित्र आत्मा दिया जाता है उसे लेने के लिए पाने के लिए बाट जोते रहो. பரிசுத்தாவியானவர் அவர்கள் மேல் ஊதி பரிசுத்தாவியை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சொல்லும் போது அவர்கள் பரிசுத்தாவியை பெற்றுக் கொள்ளவில்லை. आज जब उसने जो फूंक कर पवित्र आत्मा पालो करके जब उन लोग ने कहा तो उस समय पवित्र आत्मा नहीं पाया. பெந்தேகோஸ்து நாளன்று தான் அந்த 12 கூடி வந்திருந்த 120 பேர் மேலும் பரிசுத்தாவியானவர் இறங்கி வந்தார், அவர்கள் மேல் அமர்ந்தார். आज जो बेंतेकोस्त के दिन में वो 12 जन और जो 120 जन जहां इकट्ठा होकर बैठे थे, जब पवित्र आत्मा उतर कर आया तो उन लोग पाया. அவருடைய ரட்சணிய கிரியையானது சிருஷ்டிப்பின் தொடங்கி उनके जो उद्धार की जो क्रिया जो सृष्टि से लेकर இஸ்ரவேலர்களை நடத்தி சென்ற நல்லாவியானவர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. इस्राएलियों को चला के ले गया बलि आत्मा करके அந்த लिखा. நல்லாவியானவர்கள் விசனப்படுத்தினார்கள். और उस बलि आत्मा को उन लोग गुस्सा दिलाया. நீங்கள் 10 முறை என்னை பரீட்சை பார்த்தீர்கள் என்று தேவன் இஸ்ரவேலர்களை பார்த்து சொல்லுகிறார். 10 बार मुझे परीक्षा किया करके परमेश्वर इस्राएलियों को देखकर कहा. இறைவனை பரீட்சிக்கிறது जो परमेश्वर को परीक्षा करना, பிதாவாகிய தேவனும் குமாரனும் பரிசுத்தாவியானவர் அங்கே இருக்கிறாராக இறைவனை அவர்கள் பரீட்சை जो பார்த்தார்கள். पिता परमेश्वर भी है, पुत्र परमेश्वर भी, पवित्र आत्मा परमेश्वर भी है, और उनको மாறாவிலே என்னை சோதித்தார்கள் என்று बारह எழுதப்பட்டிருக்கிறது. में मुझे परीक्षा किया है. நான் அவர்களுக்கு செய்த நன்மையை இவ்வளவு சீக்கிரமாக மறந்து போனார்கள் என்று ஆண்டவர் வருத்தப்படுகிறார். जो भलाई मैंने उनके लिए किया है इतना जल्दी से वे लोग भूल நாம் गया ஒருவருக்கு करके, நன்மை செய்யும் போது அதை அவர்கள் சொல்லாமல் जो भलाई कहे उसे उन लोग बोलने बिना நமக்கு விரோதமாக செய்கிற செயலை பார்த்து நம்முடைய மனது எப்படி விசனப்படுகிறதோ, अपने विरोध उन लोग जो कर रहे उसे देखकर जैसे हमारे मन में गुस्सा होती है, இறைவனுடைய மனதின் அதுடைய வெளிப்பாடு மனிதனுடைய மனதிலே அது உருவாகிறது. परमेश्वर के जो
प्रकट जो है इंसान के जो मन में वो நான் होता है। அவர்களுக்கு நன்மை செய்தும் அவர்கள் சோரம் போகிறார்களே मैं अगर उनको भलाई कर कर भी वो लोग बिगड़ जाते हैं। என்று என்னை விசனப்படுத்தினார், பரிசுத்தாவியானவரை விசனப்படுத்தினார். ऐसा जो पवित्र आत्मा को वे लोग खोप दिया, இஸ்ரவேலர்கள் பரிசுத்தாவியானவரை விசனப்படுத்தினார்கள். इसलिए लोगों पवित्र आत्मा को गुस्सा दिलाया। ஏற்பாட்டுக்கும் கட்டளை உண்டாயிருக்கிறது, और इसके जो उत्तर ஏற்பாட்டின் ஜனங்களுக்கும் கட்டளை இருக்கிறது. और जो इसके लिए भी उपजा, பரிசுத்தாவியானவரை துக்கப்படுத்தாமல் இருங்கள் என்று. पवित्र आत्मा को शोकित मत அப்படி करना। என்றால் இந்நாட்களிலே நாம் திருச்சபைகளை பார்க்கும்போது ऐसा हो तो इन दिनों में कलीसिया को देखे, திருச்சபை என்று சொல்லப்படுகிறது ரட்சிக்கப்பட்ட ஜனக்கூட்டமாகும். आज जो मंडली जो कलीसिया बोलते हैं उद्धार पाए वो लोगों का झुंड है। அவர்கள் பரிசுத்தாவியை துக்கப்படுத்தி கொண்டு இருக்கிறார்களே, அவர்கள் அறியாமல் அவர்கள் இருக்கிறார்கள். वे लोग जो पवित्र आत्मा को शोकित करते हैं ये लोग इसे नहीं जानते। பெந்தேகோஸ்து நாளன்று பரிசுத்தாவியானவர் கூடியிருந்த சீடர்கள் மத்தியிலே இறங்கி வந்தார். पेंतेकोस्त के दिन जो इकट्ठा हुए हुए चेलों के मध्य में पवित्र आत्मा उतर आया। அவருடைய ரட்சணிய கிரியையானது उनकी जो उद्धार की क्रिया, அவர் இறங்கி வரும்போது சில செயல்கள் நடந்தன. जब वो उत्तर आया तो कुछ कार्य हुआ, காணப்படத்தக்கதான செயல், देखने के ईसा के कार्य, ஓவமான, அதாவது ஒரு திருஷ்டாந்தமாக एक दृष्टांत के रूप में பெந்தேகோஸ்து நாள் என்று அழைக்கப்பட்ட அந்த நாள், पेंतेकोस्त दिन करके कहा वो दिन, யூத முறைமையின் பிரகாரம் பெந்தேகோஸ்து நாள் என்று சொல்லப்பட அறுப்பின் பண்டிகையின் நாள் ஆகும். यहूदियों के नियम के अनुसार जो पेंतेकोस्त के दिन जो कटना के दिन है, அந்த நாளிலே वो दिन ஜனங்களானவர்கள் அறுக்கப்பட்டு जो लोहों को काट के लाकर புதிய சமுதாயம் உருவான நாளாக नया- அது கருதப்படுகிறது. नया समाज हुआ वो दिन करके माना जाता है। இரண்டாவது ஒரு அடையாளம் அங்கே காணப்படுகிறது. दूसरी एक चिन्ह है, அக்கினிமயமான நாவு அங்கே தென்பட்டன. अग्नि की ईसा के जीपे उधर அவர்கள் மேல் வந்து அமர்ந்தன என்று எழுதப்பட்டிருக்கு. उनके ऊपर आकर बसा करके लिखा है। ஒரு இடத்துல அக்கினி மூழும் போது और जो कहा एक जगह पे अग्नि जब அங்கே उठता है, இரண்டு காரியம் நிகழ்கிறது. वहाँ दो कार्य होती है, ஒன்று வெப்பம், एक तो गर्मी, இரண்டாவது வெளிச்சம். जो दूसरा रोशनी। எங்கே அக்கினி மூட்டப்படுகிறதோ जहाँ अग्नि उंडेला जाता है அங்கே வெப்பம் உண்டாகிறது. वहाँ गर्मी होती है। அது மாத்திரமல்ல, केवल उतना नहीं, அந்த அக்கினினால் உண்டாகிற ஜுவாலையினாலே அங்கே வெளிச்சம் உண்டாகிறது. इस अग्नि की द्वारा जो ज्वाला जो उजाला होता है उधर ज्योति होती है। அக்கினியின் வெப்பமானது अग्नि की उस जो गर्मी பதரை அது சுட்டரிக்கிறதாக இருக்கிறது. जो गैस होता है उसे जला डालता है। அது மாத்திரமல்ல, केवल उतना नहीं, அக்கினியின் வெப்பமானது अग्नि की गर्मी கிறிஸ்துக்காக நாம் பக்தி வைராக்கியமாக குளிர்ந்த நிலையாக இராமல் இருக்கும்படிக்கு जो मसीह के लिए हम जो अग्नि की वो जलावट नहीं होने के लिए। அங்கே பாருங்க, வெளிப்படுத்துதல் 3ஆம் அதிகாரத்திலே देखिए प्रकाशित वाक्य तीसरी अध्याय में அங்கே 15-16 வாக்கியத்திலே 15-16 நீ पे அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் நீ இருக்கிறாய், அதனால் உன்னை வாந்தி பண்ணி போடுவேன். तो गर्मी भी नहीं ठंड भी नहीं इसलिए मैं तुझे उल्टी कर ஒன்று दूंगा। நீ அனலாக இருக்க வேண்டும், जो कोई इसे அல்லது நீ குளிராக இருக்க या வேண்டும். तो तुम दंड हो, இரண்டு விதமாக இருக்க கூடாது. दो किस्म का नहीं होना है। எனக்கு பயனுள்ள சபையாக நீ இருக்க வேண்டும் मेरे என்றால் लाभदायक कलीसिया होना तो பரிசுத்தாவினால் உண்டாகின வெப்பமானது जो पवित्र आत्मा के द्वारा जो गर्मी हुई, ஒருவன் பரிசுத்தாவினாலே நடத்தப்பட்டால் किसी ने अगर पवित्र அவன் आत्मा से चला மாம்ச जाए இச்சையை நிறைவேற்றாமல் இருப்பான். अपनी शारीरिक लालसा को पूरा ஏன் ना करेगा। பரிசுத்தாவினாலே நிறைந்து இருக்க வேண்டும் என்று பவுலடியார் சொல்லுகிறார். आज जो ऐसे पवित्र आत्मा से भरा रहना है, பரிசுத்தாவியானவர் இறங்கி வந்தது पवित्र आत्मा उत्तर कर आया। சபையை அப்படியே அனாதியாக விட்டு போகிறதற்காக அல்ல, जो कलीसिया को ऐसे आत्मा से छोड़कर 2000 जाने के नहीं, ஆண்டுகளாக அவர் சபையோட இருக்கிறார். 2000 सालों से कलीसिया के साथ रहते हैं। அவருடைய செயல்பாட்டிலே வெப்பம் உண்டாகிறது, उनके जो कार्य में गर्मी होती है, அதிலே கள்ள உபதேசமானது அழிக்கப்படுகிறது. झूठी उपदेश उसको मिटाया जाता है। பலர்களுடைய பாவியாக பெரும் பாவம் செய்த புனிதர் அகஸ்தீனை போல் जो बड़े बड़े पाप किया हुआ जो पवित्र अगस्तीन के समान பெரும்
பாவிகளாக கருதப்பட்டவர்கள் बड़े बड़े पापी करके माना गया। பரிசுத்தாவியானவர் அவர்கள் மேல் இறங்கி வந்தபோது जब पवित्र आत्मा उनके ऊपर இந்த उतर आया பாவ तो பதரானது அது அழிக்கப்பட்டு जो पाप की घास जो है वो கிறிஸ்துவ नाश किया சபைக்கு गया। ஏற்ற நல்போதனைகளும் உபதேசங்களும் அவர்கள் எழுதி நமக்கு मसीह தந்துள்ளார்கள் की जो कलीसिया की अच्छी अच्छी उपदेश वो लोग लिखकर हमें दिया। அவர்கள் மாத்திரமல்ல केवल वे लोग नहीं, ஜான் வெஸ்லியை போல் பரிசுத்தவான்கள் எழுப்பப்பட்டார்கள் जॉन वेस्ली के समान पवित्र लोगों को लाया गया। பரிசுத்தாவியானவருடைய அக்கினி அவர்கள் மேல் வந்த அந்த வெப்பமானது पवित्र आत्मा की जो अग्नि उनके ऊपर जो गर्मी हुआ है அவர்களை கிறிஸ்து கண்டு வைராக்கியமாக उनको जो मसीह के लिए बड़ी जल जलावट है। அவர்கள் நற்பணியாக ஆற்றுறது மாத்திரமல்ல वे लोग केवल बलि कार्य करने से நற்செய்தியாளர்களாக ஜான் வெஸ்லியை போல் ஒருவரும் பேர் பெற்றது இல்லை आज शुभ संदेशक जैसे जॉन वेस्ली के समान कोई नाम नहीं पाया। நீயும் நானும் இதிலிருந்து உணர்ந்து கொள்ள வேண்டும் நான் பரிசுத்தாவியானவருடைய அபிஷேகத்தை பெற்றிருக்கிறேன் என்று நீ சொல்லாதே आप और हम ये समझना कि आप ये मत कहना कि मैं पवित्र आत्मा का अभिषेक पाया। பரிசுத்தாவியானவர் எழுதி உள்ளார் அவர்கள் மேல் அக்கினிமயமான நாவு போன்ற அந்த அக்கினியானது அவர்கள் மேல் வந்து அமர்ந்தது क्यों पवित्र आत्मा ने ये लिखकर कहा कि जो अग्नियों के समांतर जीप उन पर उतर आया। எங்கெல்லாம் அக்கினி மூட்டப்படுகிறதோ जगह जगह अग्नि उंडेला அங்கே जाता है, வெப்பம் உண்டாகி பாவமானது அகற்றப்படுகிறதோ वहां पर गर्मी होता है, पाप हटाया जाता है। கிறிஸ்துக்காக நாம் வந்து பக்தி வைராக்கியமாக मसीह के लिए हम भक्ति की जलन होके எழுந்து மாம்ச கிரியைகள் அழிக்கப்பட்டு शारीरिक लालसा नाश किया। அவர் சுத்தாவினாலே சபையும் தனிப்பட்டவர்களும் அவர்கள் நடந்து செல்லும்படிக்கு पवित्र आत्मा के द्वारा कलीसिया भी प्रत्येक लोगों की இதை छलकत அறிந்து जाने के लिए கொள்ளும்படிக்குத்தான் இந்த தினத்தில் நாம் பெந்தேகோஸ்து பண்டிகையை நாம் கொண்டாடி इसे கொண்டிருக்கிறோம் पाने के लिए जो पेंतेकोस्त के दिन आज के दिन हम मनाते हैं। ஆண்டவர் परमेश्वर இந்த வெப்பத்தினாலே உண்டாகிற இரண்டு காரியத்திலே इस गर्मी के द्वारा होने वाला दो कार्य, அங்கே வெளிச்சம் உண்டாகிறது वहाँ ज्योति होती है। பாருங்கள் நாம் ஜெபம் செய்து கொண்டிருக்கும் போது देखिए जब हम प्रार्थना करते हैं, வேதத்தை வாசித்துக் கொண்டிருக்கும் போது शास्त्र को पढ़ते हैं, நம்முடைய நண்பர்கள் ஊழியர்களிடத்தில் பேசிக் கொண்டிருக்கும் போது हमारे मित्रों और सेवकों से जब बातें करते हैं, அவர்கள் பேச பேச और लोग बातें करते करते நம்முடைய வாழ்க்கையில ஒரு அனுபவம் உண்டாகும் பாருங்கள் हमारे जीवित में अनुभव होता है। இது ஒரு நல்ல காரியத்தை இவர் சொல்லுகிறார் एक अच्छी भली बात இது कहता है। என்னுடைய வாழ்க்கையில நான் அதை பயன்படுத்த வேண்டும் அதை நான் செயலாட்டத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்று உற்சாகம் हमारे जो जीवित में इसे लागू करना है, कार्य में लाना करके एक उत्साह, அதை தொடர்ந்து उसके साथ என்னாலே இயலாமல் இருக்கிறதே என்று ஒரு மன வருத்தம் யாவருக்கும் ये உண்டாகிறது तो मेरे से हो नहीं पाता करके मन की दुख सबको होता है। இதெல்லாம் உண்டாகிறது இதெல்லாம் பரிசுத்தாவியானவருடைய வெளிச்சத்தினாலே உண்டாகிற காரியமாக ये सब पवित्र आत्मा की रोशनी से ஒரு होती है। நல்ல அதாவது ஆவிக்குரிய புத்தகத்தை நீங்கள் படித்துக் கொண்டிருக்கும் போது एक अच्छा आत्मिक पुस्तक जब आप पढ़ते வேதத்தை हैं, நீங்கள் ஆழமாக நீங்கள் வாசித்துக் கொண்டிருக்கும் போது शास्त्र को जब गहराई रूप में आप पढ़े, முழங்கால் படிட்டு இறைவனிடத்தில் நீங்கள் பிரார்த்தித்துக் கொண்டிருக்கும் போது घुटना में टेकर परमेश्वर के पास जब प्रार्थना करते हैं, இறைவனுக்கு பயந்தவர்களிடத்தில் நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் பேசிக் கொண்டிருக்கும் போது परमेश्वर के भय मानने वालों के मध्य में आपस में जब बातें करते பாருங்கள் हैं, இந்த உள்வெளிப்பாடு என்று இல்லுமினேஷன் என்று சொல்லப்படுகிறது देखिए जो पिदरी मन के प्रकट जो है, ஒரு ஆத்மீக ஜோதி एक आत्मिक ज्योति நமக்குள்ளாக இருந்து அது பிரகாசிக்கிறதாக हमारे இருக்கிறது पितर होकर प्रकाशमय होती இதுதான் है। பரிசுத்தாவியானவர் அக்கினிமயமான நாவுகையிலே இருக்கிற ரகசியமாகும் यही जो पवित्र आत्मा अग्नि जैसे जीपों के अंदर रहने वाला रहस्य बात है। உங்களுக்குள்ளாக ஒரு வெளிச்சம் உண்டாகும் आपके पितरी में ये एक உங்களுக்குள்ளாக ज्योति होती இருக்கிற है। ஒரு அந்தகாரம் என்ன என்று உங்களுக்கு வெளிச்சத்துக்கு ஆண்டவர் கொண்டு வருகிறார் आपके अंदर के अंधकार क्या है करके ज्योति में प्रभु लाता है। ஒருவன் பரிசுத்தாவினாலே நிறைந்திருக்க வேண்டும் பரிசுத்தாவினாலே நடக்க வேண்டும் என்றும் पवित्र आत्मा से भरा रहना, पवित्र आत्मा से चलना भी है। ஒருவன் பரிசுத்தாவினாலே நடத்தப்படும் போது என்று கலாத்தியர் 5:18 எழுதப்பட்டிருக்கிறது किसी ने पवित्र आत्मा से जब चलाया जाता है तो गलातियों 5:18 வாக்கியத்தை வாசிங்கள் கலாத்தியர் 5:18 गलातियों 5:18 को ஒருவன் पढ़िएगा। பரிசுத்தாவினாலே நடத்தப்படும் போது और यदि कोई पवित्र आत्मा से चलाए जाए, இங்கே எழுதப்பட்டிருக்கிறது यहाँ पर लिखा है, வாசிங்கள்
ஆவியினால் நடத்தப்படுவீர்களானால் ஆ. நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல. பாருங்கள், ஆவினாலே நீங்கள் நடத்தப்படும்போது यदि तुम आत्मा से चलाए जाते हो, நியாயப்பிரமாணம் சொல்லுகிறது பிரகாரம் அல்ல, व्यवस्था के आधीन से नहीं। 6ஆம் அதிகாரத்திலே கிறிஸ்துவின் பிரமாணத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. आज जो 6वां अध्याय में मसीह की व्यवस्था के बारे में लिखा இந்த है, ஆவியானவர் கிறிஸ்துவின் ஆவி என்றும் அழைக்கப்படுகிறார். इस आत्मा जो मसीह के आत्मा करके कहा जाता है, கிறிஸ்துவின் பிரமாணமானது मसीह की व्यवस्था, கிறிஸ்துவானவர் நியாயப்பிரமாணத்தை அவர் கைக்கொண்டு முழுமையாக நிறைவேற்றினதினாலே मसीह जो व्यवस्था को पालन करके चला, इसलिए எது நன்மை எது தீமை என்று क्या भला क्या बुरा करके பரிசுத்தாவினால் உண்டாகிற வெளிச்சம் உடையவனாக அவன் காணப்படுவான். पवित्र आत्मा के द्वारा जो ज्योति हुआ है उसे वो पाएगा। ஒருவன் பரிசுத்தாவினாலே நடத்தப்படும் போது किसी ने पवित्र आत्मा से चलाए जाए, மாம்சத்தின் கிரியையை அவன் செய்யாமல் இருப்பான். शारीरिक लालसा को पूरा ना करेगा। ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. परमेश्वर की महिमा हो। 25வது வாக்கியத்தை வாசியுங்கள். 25वां वचन को पढ़िएगा। இங்கே பாருங்கள், ஆவினாலே நீங்கள் வாழ்ந்தால், अगर आत्मा से जीते हो, ஆவினாலே நடப்பது, आत्मा से चलना, ஆவினாலே நடத்தப்படுவது, आत्मा से चलाया जाना, ஆவினாலே வாழ்வது, आत्मा से जीना, இந்த அத்தியாயத்திலே அவர் சொல்லி வருகிறார். इस अध्याय में वो कहते आया है। இந்த வெளிச்சமானது நமக்குள்ளாக இருந்து அது பரிசுத்தாவினாலே உண்டாகிற வெளிச்சமாகும். इस ज्योति हमारे अंदर होके पवित्र आत्मा से होने वाला ज्योति है। யூத முறைமையின் பிரகாரம் யஹூதி- பெந்தெகோஸ்து நாள் यहूदी चाल चलन के अनुसार அங்கே பாருங்கள், அவருடைய ரட்சணிய கிரியை இதில் எல்லாவற்றிலும் காணப்படுகிறது. उसकी जो उद्धार की क्रिया ये सब में दिखाई होती है। நம் நெல்லை விதைத்து நெல் வளர்ந்து விட்டது என்றால், हम दाना बोते हैं, अगर दाना उड़ के आया பாருங்கள், तो நெல்லை நாம் அறுத்து விடுவோம். उस जो दाना को हम काटते भी है, பூமியிலே இருந்து அது பிரிக்கப்படுகிறது. जो पृथ्वी से उसको अलग किया जाता है। பரிசுத்தாவி பெற்றவன் ஜாதி வெறி உடையவனாக இருக்கிறான். पवित्र आत्मा जो पाया जात पात में भी है, அவன் பெந்தெகோஸ்துக்கு அவன் புறம்பானவன். ये बेंतेकोस्त के लिए बाहर का है, பூமியிலே இருந்து அவன் பிரிக்கப்பட்டவன். पृथ्वी से अलग किया गया। சபை என்று சொல்லப்படும் எக்லீசியா என்று சொல்லப்படுகிறது. कलीसिया एक्लीसिया जो बोलते हैं, பூமியிலே இருந்து அவன் மீட்கப்பட்டவன். जो भूमि से छुटकारा पाया। அது மாத்திரமல்ல, केवल उतना नहीं, அவன் பூமிக்குரியவன் அல்ல. वो पृथ्वी का नहीं है। பரிசுத்தாவியானவர் எவரை அறுக்கிறாரோ, जो पवित्र आत्मा जिसको काटा है, உன்னை அறுத்து இருந்தால் तुम्हें अगर काटा तो நீ ஜாதி நீ சொல்லாதே. तो जात को मत बोलना। பல கிறிஸ்தவர்கள் कई मसीहा ஜாதி வெறியுடைய ஒரு கும்பல் जाति के एक தன் जो ஜாதியை வைத்து, அதாவது சபை என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். जाति को रख के कलीसिया करके बोलते हैं। பிசாசானவன் செய்கிற காரியம் அவர்கள் கிறிஸ்தவர்கள் அல்ல. ये शैतान कर रहा है, वे लोग मसीहा नहीं है। நிறவெறி, आज जो रंगीन का, கொள்கை வெறி, आज जो अपने बातों இப்படிப்பட்ட का, வெறி உள்ளவர்கள், மொழி வெறி. ऐसा जो अपने भाषा के ऊपर जलन, பல தமிழர்கள் कई तमिल, நீங்கள் அதாவது கொஞ்சம் கவனமாக, நீ கிறிஸ்தவனாக இரு, तो मसीह बन के रहो, மொழி வெறி உடையவனாக நீ இருக்க जो கூடாது. भाषा का जलन नहीं होना। இங்க பாருங்கள், பெந்தெகோஸ்து நாள் அன்று यहाँ पर देखिए बेंतेकोस्त के दिन அக்கினிமயமான நாவு அவர்கள் மேல் வந்து தங்கின. अग्नि जैसा जीप उसके ऊपर आ बैठा। தேவ பக்தி உள்ள யூதர்கள் பல தேசங்களிலே இருந்து வந்து இங்கே கூடி இருந்தார்கள். परमेश्वर के भक्ति की लोगों कई यहूदियों कई देशों से आए हुए थे। பல தேசத்தார்கள் அல்ல, कई देशवासी नहीं, பல தேசத்திலே சிதறி இருந்த யூதர்கள், कई देशों में तिधर पिधर हुए यहूदी, தேவனுக்கு பயந்த யூதர்கள், परमेश्वर का भय मानने वाला यहूदी, அவர்கள் இங்கே எருசலேமுக்கு பெந்தெகோஸ்து பண்டிகை கொண்டாடும்படிக்கு வந்தார்கள். ये लोग बेंतेकोस्त के दिन को मनाने के लिए यरूशलेम में आए थे। இந்த யூதர்கள் தான் इस यहूदियों பரிசுத்தாவி அவர்கள் மேல் இறங்கி வரும்போது, पवित्र आत्मा जब उनके ऊपर उतर आया வந்த அந்த 120 பேர் மேல, और उस 120 जन के ऊपर அந்த யூதர்கள், அவர்களும் யூதர்கள் தான், उस यहूदी, वो लोग भी यहूदी है, பரிசுத்தாவியானவர் அவர்கள் மேல் இறங்கி வந்தார். पवित्र आत्मा उन पर उतर आया। அவர்கள் பல தேசத்தின் மொழியை பேசினார்கள். कई देशों के भाषा बोलने लगे। பல தேசத்திலே இருந்து கூடி வந்த யூதர்கள் भिन्न देश से इकट्ठा होकर आया हुआ அந்த यहूदी தேசத்தின் மொழியை उस देश की भाषा இந்த யூதர்கள் इस यहूदी எப்படி
பேசுகிறார்கள் என்று அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். कैसे ये लोग बोलते हैं लो करके वो लोग चकित हो गया. பரிசுத்தாவியானவருடைய செயலை நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். पवित्र आत्मा की क्रिया मैं बताता அவர் हूं. கிரியேஷன் தொடங்கி, அதாவது ஆண்டவருடைய சிருஷ்டிப்பு தொடங்கி, परमेश्वर के सृष्टि से लेकर தேவனுடைய முழு திட்டம் நிறைவேறும் மட்டும் परमेश्वर के पूरी योजना पूरा होना तक பரிசுத்தாவியானவர் ஏங்கிக் கொண்டிருக்கிறார். पवित्र आत्मा क्रिया करते हैं. அந்த பெந்தேகோஸ்து நாளன்று उस பெந்தேகோஸ்து के दिन அந்த யூதர்கள் பல மொழியை பேசினார்கள். उस यहूदियन कई भाषा பல बोले தேசத்தார்கள் அதாவது யூத மொழியை பேசவில்லை. और ये लोग यहूदी की भाषा नहीं बोले. புரியுதா? समझे? அவர்கள் யூத மொழியிலே அதாவது அவர்கள் பேசிக்கொண்டு இல்லை. यहूदी की भाषा பல नहीं बोले. தேசத்திலே இருந்து சிதறடிக்கப்பட்ட அந்த யூதர்கள் இங்க பெந்தேகோஸ்து பண்டிகை கொண்டாடும்படிக்கு வந்தார்கள். कई देशों से तिधर बिधर हुआ उस यहूदी அவர்கள் पेंटेकोस्त के दिन அந்த मनाने के लिए தேசத்தின் பாஷையை அவர்கள் அறிந்திருந்தார்கள், பேசினார்கள். उस देश की भाषा को जाना हुआ थे, बोले भी. இந்த 120 பேர் அவர்களிடத்தில் பேசினார்கள். ये से 120 जन उनसे யூத बातें மொழியிலே किया. தானே பேசியிருக்க வேண்டும். यहूदी का भाषा बोलना चाहिए था. அவர்கள் எந்த தேசத்திலே இருந்த அந்த யூதன் வந்தானோ, जो देश से उस यहूदी आया இந்த था, யூதன் பரிசுத்தாவினால் நிறைந்து इस यहूदी पवित्र आत्मा से அந்த भरकर யூதனிடத்தில் அந்த தேசத்தின் மொழியை பேசினார். उस यहूदी के पास उस देश की भाषा बोला. மிஷனரிகள் எதற்கு பாஷையை கற்றுக்கொண்டார்கள்? मिशनरी क्यों भाषाओं को सीख அவர்கள் लिया? எதற்கு கிராமர் புஸ்தகத்தை அவர்கள் நம்முடைய தேசத்துக்கு எழுதி கொடுத்தார்கள்? क्यों मात्रा की पुस्तक को अपने देश के लिए लिख के दिया? வில்லியம் கேரி, அதாவது மராட்டியில் உள்ள கிராமர் புஸ்தகத்தை எழுதினவர் வில்லியம் கேரி ஆகும். और जो மிஷனரி ஆகும். विलियम केरी तो है जो मराठी पुस्तक की जो ग्रामर उसी ने लिखा है. எத்தனை மொழியிலே அதாவது அவர் வேதாகமத்தை மொழிபெயர்த்தார். और कितना भाषाओं में शास्त्र के अनुवाद किया. அவர் ஆங்கிலத்தை தான் அறிந்திருந்தார். केवल अंग्रेजी को मालूम है, அவர்கள் பல மொழியை கற்றுக்கொண்டு लेकिन कई भाषा பல सीखकर மொழியிலே இறைவனுடைய வார்த்தையானது மக்களிடத்தில் அந்த மொழியார்கள் இடத்தில் செல்லும்படிக்கு அவர்கள் மொழிவாதிகளாக இல்லை. जो परमेश्वर की जो बोली ये जो लिखकर सब भाषा वालों के लिए लिख के भेजा. பெற்றிருக்கிறாய் என்று சொல்ல ஒன்று ஜாதி வரியில இருந்து நீ வெளியே வா. आज जो अगर पवित्र आत्मा पाया करके மொழி बोलते வரியில हो இருந்து நீ வெளியே வர तो வேண்டும். भाषा की उस जलन से बाहर आओ. இரண்டாவது தேசவாதம். आज ये देशवादियों நேஷனலிசம் என்று சொல்லப்படுகிறது நமக்கு கிடையாது. देशवादियों हमारे लिए नहीं है. பாருங்கள், யோனா அப்படித்தான், நான் யூதன் योना ऐसे ही बोला कि मैं यहूदी. அவன் தேசவாதத்தை அதாவது உடையவராக देश இருந்தார். की वादी था वो. அப்படியெல்லாம் அதாவது நாம் மேன்மை பாராட்டுவதற்கு ஒன்றும் இல்லை. ऐसा हम सब उचित करने के लिए कोई बात ही பிறந்தது नहीं. நிமித்தம் ஐ எம் இந்தியன். जनाब वो इसके लिए हम என்னுடைய भारत சர்டிபிகேட் देशवासी है. இந்தியன் கிறிஸ்டியன் என்று தான் என்னுடைய தகப்பனார் என்னுடைய தாயாரும் அவர்கள் जो எழுதினார்கள். मेरे माता पिता यही लिखे कि हम मसीहा है ये देश का. எந்த ஜாதி பேரும் कोई போடவில்லை. जाति का बात नहीं लिखा है. சிந்திக்காக்கும் பெபியாளுக்கும் என்னுடைய அதாவது மகளுக்கு और मेरे बेटियों के लिए ஸ்கூல் அட்மிஷன் டைம்ல உங்களுடைய ஜாதியை நீங்கள் போட வேண்டும் என்று சொன்னார்கள். आज जो स्कूल में गया நான் तो कौन मर्द सा थे। जाता मैंने नाकार किया. ஐ எம் ஏ கிறிஸ்டியன், ஐ எம் ஏ இந்தியன் கிறிஸ்டியன். मैं एक भारत देश அப்படி की இல்ல நான் मसीहा வேற है. ஸ்கூலுக்கு நான் போயிடுறேன். ऐसा हो तो मैं दूसरी स्कूल அவர்கள் में जाऊं. ஏற்றுக்கொண்டார்கள். போய் பாருங்க, செக் उन பண்ணுங்க. लोग मान लिया, जाके माँ आप चेक करो. நீ என்ன செய்து கொண்டு இருக்கிறாய்? तुम क्या நீ करते பரிசுத்தத்தை हो? விட்டு நீ அந்நிய பாஷை பேசுறாயா? और क्या तुम अन्य भाषा बोलता நீ है? பிசாசின் பாஷை பேசிட்டு இருக்கிறா? जो भाई यहाँ के जो बात तो நான் தமிழன் தான். मैं तमिल वाला. தமிழ் அதாவது அந்த வெறியெல்லாம் அதாவது வைக்க கூடாது. तमिल के ऊपर इतना जो जलन नहीं रखना. பல காரியங்கள் தமிழுக்காக அதாவது பல மிஷனரிகள் போராடினார்கள். कई मिशनरी तमिल के लिए उन लोग संघर्ष कर रहे थे. லாங்குவேஜுக்கும் அவர்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தார்கள். सब भाषाओं उन लोग मुख्यता दिया. கிறிஸ்தவம் அந்த தேசத்தாருக்கும் जो उस देश के लिए मसीहा लोग பாருங்க, அதாவது மிஷனரிகள் அதாவது இந்தியாவை சுரண்டிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு அதாவது சொல்லி அதாவது கிறிஸ்தவர்களை அதாவது நையாண்டி பண்ணுவாங்க. आज जो मसीहा लोग को ऐसे इन लोग हंसी मजाक उठाते हैं तो मसीहा लोग मिशनरी लोग आकर यहाँ पर செய்த அதாவது நற்கிரியையினாலே தான் उन लोग जो बलि कार्य के इसलिए சுதந்திரம் பெற்று இருக்கிறார். वो आज स्वतंत्रता पाया है. மனித உரிமை என்று சொல்லப்படுகிறது वो யாரியா கொண்டு வந்தா? इंसान के जो फर्ज किसने लाया? கிறிஸ்தவமானது உனக்கு கொடுத்தது. मसीहा लोग ही तुम्हें दिया है. பாரத தேசமானது துண்டு துண்டாக பிரிஞ்சிருந்தது. भारत देश टुकड़ा टुकड़ा हुआ था. அந்த வெள்ளைக்காரர்கள் இங்கே கடந்து வந்து उस गोरे रंग वाला அவர்கள் பல आते தீமைகள் செய்தது உண்மை. कहीं बुराई किया, सच நாங்கள் बात அதை है. அங்கீகரிக்கிறோம். मैं उसे अंगीकार करती ஆனால் हूं. மிஷனரிகள் வந்ததை लेकिन मिशनरी जो आई அந்த வியாபாரத்துக்கு வந்த அந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனியானது அவர்கள் வரக்கூடாது என்று தடையை போட்டார்கள்.
वो धंधा करने के लिए ईस्ट इंडिया वाला जो आया है उसको लोग रोक डाला। சீகன் பால்க்கு இந்தியாக்குள்ள வர வேண்டும் என்று அவர் விண்ணப்பம் பண்ணும்போது सीगन बाल की इंडिया में आने के लिए जब मांग 18 किया तो மாசம் கடலுக்குள்ளாக அவர் நிறுத்தப்பட்டு வைத்திருந்தார். உங்களுக்கு தெரியுமா? उनको जो समुद्र के अंदर उनको रुका के रखा 18 था। மாதங்கள் கடலுக்குள்ளாக அவர் நின்று கொண்டிருந்தார். 18 महीना वो அதற்கு समुद्र के अंदर பின்பதாக था। அனுமதி பெற்று அவர் உள்ளே வந்து तरंगंबाड़ी அவர் தன்னுடைய பணியை ஆரம்பித்தார். उसके बाद में अनुमति पाके तरंगमबाड़ी में अपने सेवा शुरू किया। ஆங்கில தேசத்தார்கள் வந்து இங்கே வியாபாரம் செய்கிறதற்காக வந்தார். अंग्रेजी देश वाला धंधा करने के लिए आए மிஷனரிகள் थे, வருகிறதற்கு அவர்கள் தடை போட்டார்கள். लेकिन मिशनरियों आने के लिए रोक डाले थे। ஆனால் மிஷனரிகள் கடந்து வந்தார்கள். मिशनरी लोग आए, அப்பொழுது இருந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு तब ईस्ट इंडिया कंपनी ஜான் வெஸ்லி சார்ல்ஸ் வெஸ்லி ஒரு கடிதம் அனுப்பினார்கள். जॉन वेस्ली जॉनसन से एक चिट्ठी भेजा, வர வேண்டும் என்று हम लोग इंडिया आना है, தடுத்து போட்டு விட்டார்கள். रोक दिया है। நீ கிறிஸ்தவத்துக்கு விரோதமாக நீ பேசுகிறாயா? क्या मसीह के विरोध में बातें करता है? चरित्र को जानो। ஜான் வெஸ்லி சார்ல்ஸ் வெஸ்லி இந்தியாவுக்கு வர வேண்டியதாக இருந்தது. जॉन वेस्ली இவர்கள் தடுத்து போட்டார்கள். इन लोग रोक दिया। அவர்கள் இங்கே வந்திருந்தார்கள் என்றால் अगर इधर आए, இந்த நாடு கிறிஸ்தவ நாடாக இருந்திருக்கும். अगर आया हुआ तो ये देश मसीह के देश होता। ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. परमेश्वर की महिमा हो। பிரிக்கப்பட்டவன் जो प्रत्येक किया गया, அறுப்பின் பண்டிகை जो काटना के दे ஆண்டவர் இந்த உலகத்திலே இருந்து தம் ஜனங்களை அறுத்து அவர் சேர்க்கிற காரியமாகும். परमेश्वर பெந்தெகோஸ்து நாள் दुनिया से अपने लोगों को अलग करके काट के उनको வேர்ல इकट्ठा करने இருந்து का समय, அறுக்கப்பட வேண்டும். उसको प्रभु அடிவேர்ல இருந்து பிடுங்கப்பட்டு அறுக்கப்பட வேண்டும். उसमें से अलग और काट का जिया लाना है। மாம்சத்தின் கிரியையை அவன் செய்யாமல் இருப்பான். तो क्रिया को नहीं करता होगा। நீ என்ன சபை என்று நீ சொல்லுகிறாயா? ஜாதி வெறியில இருந்து நீ வெளியே வா. क्या तुम जो कलीसिया करके बोलते மொழிவாதத்திலே हो, இருந்து நீ வெளியே வர வேண்டும். तुम अपने भाषा के தேசவாதத்திலே இருந்து நீ வெளியே வர வேண்டும். देशवादी से बाहर आ। நம்முடைய குடியிருப்பு பரலோகத்திலே இருக்கிறது. हमारे निवासन स्वर्ग में, ஏனென்றால் क्योंकि இறைவன் தம் ஜனங்களுக்கு ஒழுகும்படிக்கு परमेश्वर अपने लोगों को चलने के लिए மார்க்கத்தை एक காண்பிக்கும்படிக்கு मार्ग को दिखाने இந்த के लिए பரிசுத்தாவினாலே நமக்கு நல்ல புத்தகத்தை எழுதி इस கொடுத்திருக்கிறார். पवित्र आत्मा के द्वारा अच्छी पुस्तक लिख के दिया। பரிசுத்தாவியானுடைய ஊழியத்தை குறித்து நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். पवित्र आत्मा के सेवा के बारे में, அவர் சரித்திரத்திலே ரட்சணிய கிரியையை செய்து கொண்டிருக்கிறார். चरित्र में उद्धार की क्रिया वो करता है। தம் ஜனங்களை அவர் மேய்க்கிறது மாத்திரமல்ல, अपने लोगों को केवल चराना से नहीं, இறைவனை அறியாதவர்களுக்கும் அவர் நன்மை செய்கிறார். परमेश्वर के अनजान के लोगों भी भला करता மிஷனரிகள் ஆற்றின பணி பல பணிகள் இருக்கிறது. है और कई जो कार्य सेवा होता है। நாம் அதை செய்ய வேண்டும் என்ற ஒரு துணிச்சல் வர வேண்டும். हमारे में एक बड़ी जो सागस होना चाहिए कि हम இந்த करना है। வேதாகமத்தை குறித்து शास्त्र எழுதப்பட்டிருக்கிறது. के बारे में लिखा है, வேத வாக்கியங்கள் எல்லாம் शास्त्र का वचन पूरा பரிசுத்தாவினாலே அது உள்வுழுத்தப்பட்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது. पवित्र आत्मा के द्वारा उत्साह देके लिखा गया। பரிசுத்தாவே இறைவன் எங்கே சொல்லுகிறாரோ जो पवित्र आत्मा அங்கே परमेश्वर जो இறைவனுடைய कहता है அதிகாரம் இருக்கிறது. वो प्रभु का अधिकार है। வேதத்தை நான் சொல்லுகிறேன் பிரசங்கிக்கிறேன் என்றால் शास्त्र को बताता हूँ, संदेश என்னுடைய देता हूँ। அதிகாரம் அல்ல, வேதத்தின் அதிகாரத்தின் அடிப்படையிலே நான் உங்களுக்கு मेरा சொல்லுகிறேன். अधिकार नहीं, शास्त्र के अधिकार से मैं आपको என்னுடைய बोलता हूँ। வார்த்தைக்கு அல்ல, இறைவனுடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும். मेरे बोली के लिए, परमेश्वर के बोली के लिए आधीन हो। இறைவனுடைய வார்த்தைக்கு நீங்கள் தனியாக தலை குனிய வேண்டும். परमेश्वर के वचन के लिए सिर झुको। சர்வ உலகங்களை படைத்த உலகத்தை நிர்மாணித்தது மாத்திரமல்ல, सर्व मंडल को जो बनाया और निर्माण भी किया, உலகத்தை அவர் சீர்படுத்தி கொண்டிருக்கிறார். जो दुनिया को सुधारता भी है, அப்படிப்பட்ட ஆவியானவர் ऐसी पवित्र आत्मा நாம் செல்கிறதற்கான வாழ்க்கை நெறிமுறைகளை और जो हम चलने के जो जीवित के जो बातों को அவர் எழுதி वो தந்துள்ளார். लिख कर दिया। நல்ல ஆவியானவரா தானே அது சபையில இருக்கிறாரு. वो अच्छी आत्मा बन के कलीसिया में भी रहता है, அதனால தான் வேதம் இருக்கிறது. इसलिए शास्त्र है। பரிசுத்த ஆவியானவர் அவர் செயலாட்டி கொண்டு இருக்கிறது. पवित्र आत्मा जो कार्य करता है, வேதமானது இணைக்கப்பட்டு நம்முடைய கரத்திலே இருக்கிறது. शास्त्र जुड़ाकर हमारे இது हाथों पे பரிசுத்தாவினால் உண்டானது. पवित्र आत्मा से हो। யாராவது இப்போ கத்தோலிக்க சபை வேற வேதத்தை அதாவது இதோட இணைக்க முடியுமா? जो कैथोलिक जो அவர்கள் शास्त्र இணைத்து को अपने साथ வைத்திருக்கிறார்கள். जुड़ाकर அதற்கு வேதாகம அங்கீகாரம் கனோன், जो கனோன் என்று சொல்லப்படுகிறது அளவு கோல். उसकी जो ईसा அளவு கோல் இந்த 66 புத்தகங்கள் தான். नापने के जो लाठी जो होता है அப்போக்ரிபா எல்லாம் சேர்க்கப்பட்டு और ऐसे ये सब जोड़ा जाता है। ஜோம்னால் அது சேர்க்கப்பட்டு அறிவுக்கென்றும்
அது நாம் உபயோகித்துக் கொள்ளலாம் என்று அவர் சொல்லியிருக்கிறார். ज्ञान के लिए हम उससे जोड़कर அறிவு ஞானம் நடைமுறை வாழ்க்கையை குறித்துள்ள எப்படி இஸ்லாமியர்கள் குர்ஆனோட ஹதீஸ் சேர்த்து வைத்திருக்கிறார்கள். वो ज्ञान और जो चाल चलन के बारे में के लिए वो जुड़ा गया है, जैसा इस्लाम लोग जो रखा है அவர்கள் ஹதீஸை சொல்வார்கள். अब इसे நபி कहेंगे ஸல்லல்லாஹு அவர்கள் சொன்ன வாக்கு மொழிகள், सल्लल जो कहा है वो कहने वाला बोली, நடைமுறை வாழ்க்கை நெறிகள், चाल चलन की जीवित की बातें அவர் செய்த சில நற்காரியங்கள், और उसने किया वो बलि कार्य, இதெல்லாம் ஹதீஸிலே இருக்கிறது. ये सब अभी में है. அதை போல் ऐसे இந்த அப்போக்ரிப்பாவை சேர்த்து அவர்கள் और வைத்திருக்கிறார்கள். इसे उन लोग जुड़ा कर रखे. கத்தோலிக்க சபையும் இது வேதாகமம் என்று அங்கீகரிக்கவில்லை. आज जो कैथोलिक जो है वो उसे अंगीकार कर रखे नहीं रखा. ஆர்த்தடாக்ஸ் அதாவது ஈஸ்டர்ன் ஆர்த்தடாக்ஸ் ஓரியண்டல் ஆர்த்தடாக்ஸ் என்று சபைகள் और जो ऐसी जो कलीसियां இந்த 66 புத்தகத்தோட அதாவது பல புத்தகங்களை சேர்த்து அவர்கள் வாசித்துக் கொண்டு அவர்கள் பிரசங்கம் பண்ணிட்டு और இருக்காங்க. इसके साथ जुड़ा के कई पुस्तकों को रखे प्रचार कर रहे थे. அது சர்ச்சைக்குரிய காரியம். वो चर्चा की बात. இப்பொழுது அது வேண்டாம். आपने நமக்கு கொடுக்கப்பட்ட அதாவது இந்த 66 புத்தகங்களும் जो हमें जो दिया वो 66 இதில் पुस्तकों, பரிசுத்தாவியானவர் அவருடைய செயல் காணப்படுகிறது, சரித்திரத்தை அவர் எழுதி தந்திருக்கிறார். जो पवित्र आत्मा के जो कार्य जो हो रहा है उसे वो चरित्र को लिख कर दिया. அவருடைய ரட்சணிய கிரியையானது उसके जो उद्धार की क्रिया மிகவும் பலமாக बहुत बलवान அப்போஸ்தலர்கள் 2ஆம் அதிகாரத்திலே அது ஆரம்பிக்கப்பட்டு प्रेरितों दूसरा अध्याय में शुरू करके வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரம் 9வது வாக்கியத்திலே அது நிறைவேறுகிறது. प्रकाशित वाक्य 7-9 में खत्म होती है. அந்த அப்போஸ்தலர்கள் 2ஆம் அதிகாரத்திலே யூதர்கள் आज जो प्रेरितों दूसरा अध्याय में यहूदी பல நாட்டிலே இருந்து வந்த யூதர்களிடத்தில் कई देशों से आए हुए यहूदियों அந்த के पास, யூதர்கள் எந்த நாட்டிலே இருந்து வந்தார்களோ और जो देश से அந்த आए थे, நாட்டின் மொழியிலே இந்த யூதர்கள் அவர்களோட பேசினார்கள். उस देश का भाषा में ये यहूदियों बातें किया. இது பரிசுத்தாவியானவருடைய முழுமை அல்ல, ये पवित्र आत्मिक இது भरपूरी ஒரு नहीं, ஆரம்பம். एक आरंभ है. நீங்கள் வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரம் 9வது வாக்கியத்தை வாசியுங்கள். प्रकाशित वाक्य 7-9 இங்கே பரிசுத்தாவியானவருடைய முழுமை இங்கே உண்டாகிறது यहाँ பாருங்கள். पवित्र आत्मा की भरपूरी யுகத்தின் होती है. முடிவிலே यहूद अंत में எல்லா பாஷைகளிலே இருந்தும் हर भाषाओं से தேசத்தாரும் देशवासियों எல்லா ஜாதியார்களும் हर जातों அங்கே பாருங்க அங்கே காணப்படுவார்கள். वहाँ पर दिखाओगे. அங்கே யூதர்கள் மாத்திரமல்ல, वहाँ केवल यहूदी அங்கே नहीं है, புறஜாதிகளும் अन्य जातियों, பல பல தேசங்களிலே कई இருக்கிறவர்கள் कई देशवासियों அங்கே அவர்கள் பரிசுத்தாவினாலே சேர்க்கப்பட்டு காணப்படுவார்கள் என்று அப்போஸ்தலனாகிய யோவான் காணுகிறார். वहाँ पर पवित्र आत्मा से इकट्ठा होकर वहाँ दिखाई पड़ेंगे करके यहाँ योना लिखता है. பரிசுத்தாவியானவருடைய ஆரம்பம் தான் அப்போஸ்தலர்கள் 2ஆம் அதிகாரம். पवित्र आत्मा की आरंभ में प्रेरितों की पुस्तक दूसरा अध्याय, அதனுடைய முடிவானது उसके अंत அங்கே பாருங்க தேசவாதத்தை ஆண்டவர் ஒழிக்கிறார். देशवादियों को परमेश्वर मिटाता है. 7:9 இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் சகல ஜாதிகளும் கோத்திரத்தாரிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரரிலும் இருந்து வந்ததும் ஒருவனும் எண்ணக்கூடாததுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள், ஒருவரும் நீங்களும் நானும் அந்த அப்போஸ்தலரே அதாவது எண்ண முடியாத திரளான கூட்டம் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குருத்தோலைகளை பிடித்து சிங்காசனத்துக்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டார். और इसके बाद में मेरे जो सृष्टि गए और मैंने देखा हर एक जाति और कुल और लोग और भाषा से एक ऐसी बड़ी भीड़ जिसे कोई गिन नहीं सकता है, या सफेद वस्त्र पहने और जो अपने हाथों पे गजूर की डालियां लिए हुए सिंहासन के सामने और मेमने के सामने खड़ी थी. ஆபிரகாமுக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்கு, इब्राहिम को परमेश्वर ने दिया वो वादा. இங்கே பாருங்க பரிசுத்தாவியானவரை பெற்றுக்கொண்டு देखिए पवित्र आत्मा அந்த पाके கூட்டத்தின் நிறைவு இங்கே வெளிப்படுத்தல் 7:9 காண்பிக்கப்படுகிறது. झुंड के भरपूरी प्रकाशित वाक्य 7-9 में पूरी होती है. உனக்குள்ளாக சகல தேசத்தாரும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். तेरे निमित्त हर देशवासियों आशीष पाएंगे.
கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 14வது வாக்கியம். गलातियन 3:14 இயேசுக்குள்ளாக சகலரும் சகல ஜனங்களும் यीशु के अंदर हर जातियां ஜாதியார்களும் जाति वालों பாஷக்காரர்களும் भाषा वालों தேசத்தார்களும் देशवासियों ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தை எந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வார்கள்? अब्राहम की कौन सी आशीष पाएंगे? கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 14வது வாக்கியம். गलातियन 3:14 ஆடு மாடுகள் அதாவது பொண்டாட்டி பிள்ளைகள் அல்ல, गाय बैलों जो पत्नियां बच्चे लोग नहीं, இந்த கள்ள உபதேசத்திலிருந்து வெளியே வாங்க. ये झूठे उपदेश से बाहर आओ, தவறான உபதேசத்திலிருந்து வெளியே வர गलत வேண்டும். उपदेश से बाहर आओ, கிறிஸ்து இயேசு அவர் சந்ததிகளுக்கு என்று சொல்லாமல் उसके संतानों के करके உன் नहीं, சந்ததிக்குள்ளாக என்று तेरे संतान के உனக்குள்ளாக. अंदर और उनका ஆபிரகாமுக்குள்ளாக ஆசீர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொண்டவர் கிறிஸ்து. इब्राहिम के अंदर आशीष को पूरी रीति से मसीह ने पाया. ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்ட வாக்குகள் எல்லாம் கிறிஸ்துக்குள்ளாக அடங்கி இருக்கிறது. इब्राहिम को जो भी प्रतिज्ञा दिया गया मसीह के अंदर है. ஒருவன் கிறிஸ்துக்குள்ளாக இருப்பது, अगर कोई मसीह में रहना, பரலோகத்தின் சகல ஆசீர்வாதங்களால் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறான். स्वर्ग के हर आशीषों से आशीष पाया. எபேசியர் 1:3 எழுதப்பட்டிருக்கிறது. एफेसियों पहली तीसरी அது वचन. என்ன ஆசீர்வாதம்? क्या आशीष? இங்கே பாருங்கள், புறஜாதிகள். क्या देखिए अन्य जातियों, கலாத்தியர் 3:14 வாசித்து அறிந்து கொள்ளுங்கள். गलातियन 3:14 को पढ़कर समझ लो. இந்த வளம் அதாவது ஹெல்த் வெல்த் ப்ராஸ்பெரிட்டி காஸ்பல், ये हरा फैला जो शुभ संदेश நரகத்திலே இருந்து வந்ததாவது செய்தியாகும். नरक से आया हुआ संदेश. இவர்கள் ஆபிரகாமை குறித்தும் தெரியாது, ये लोग इब्राहिम के बारे में मालूम नहीं, அவருக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை குறித்து அறியாதவர்கள். उनको जो वादा दिया उसके बारे में जानते नहीं. கலாத்தியர் 3:14 ஆவியை குறித்துள்ள சொல்லப்பட்ட வாக்கு. गलातियन 3:14 में आत्मा के बारे में வாசிங்க, पढ़िएगा. 3:14. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும், கிறிஸ்து இயேசுவின் வாயிலாக புறஜாதிகளுக்கு வரவும், ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெரும்படியாகவும் இப்படி ஆயிற்று. நாம் விசுவாசத்தினாலே பெரும்படிக்கு வெளிப்படுத்தல் 7:9 ஆயிற்று. ஹalleluya. इसलिए हुआ कि जो इब्राहिम के जो आशीष मसीह यीशु में अन्य जाति तक पहुंचे और जो हम विश्वास के द्वारा उस आत्मा को प्राप्त करें जिसके प्रतिज्ञा हुई. ஆபிரகாம் ஆவியை அவருக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தமானது, जो इब्राहिम के जो प्रतिज्ञा दिया गया, யூதர்கள் यहूदियों மாம்சத்திலே அவர்கள் பெற்றுக்கொள்றது தான் ஆபிரகாமின் ஆசீர்வாதம் என்று அவர்கள் சொல்லி கொண்டிருந்தார்கள். शरीर में जो पाना वही इब्राहिम के आशीष करके उन लोग बोलते हैं. அங்கே சண்டை நடக்கிறது, அதாவது நிலத்துக்கு சண்டை நடக்கிறது. बस देखिए वहां जो जगह के लिए झगड़ा हो रहा है. வரது வரது சண்டை நடந்துட்டு தான் இருக்கும். ஒருவனும் அங்க சமாதானம், அமெரிக்கா அங்க சமாதானத்தை ஒருபோதும் கொண்டு வர முடியாது. यीशु मसीह आने तक एक झगड़ा होता रहेगा, कभी ஜோ शांति. பிடன் என்ன சொல்லி இருக்கிறார் பாருங்க. जो बिडेन क्या कहा? அன்லஸ் அதர்வைஸ் இஸ்ரவேல் அதாவது ஒரு தேசமாக ஒருவனும் அங்கீகரிக்காவிட்டால் இந்த பகுதியிலே சமாதானம் வருகிறது नामुमकिन. ये इस्राएलियां करके कोई अंगीकार अगर ना करे तो यहाँ पर शांत नहीं होगा. இந்த அரபிய தேசங்கள் எல்லாம் இப்பதான் கொஞ்சம் அது என்ன பெயர்கள் அதாவது இஸ்ரேல் தேசம் என்று அங்கீகரித்துக்காங்க. अब जो अरब कंट्री में अब इस्राएल देश करके माना. கூடிய காலத்திலே தான் அவர்கள் அங்கீகரித்துக் கொண்டார்கள். के समय पे अंगीकार किया. அதற்கு முன்பதாக பலர்கள் அதாவது அதற்காக முயற்சி செய்தார்கள். उसके पहले कई लोग कोशिश किया. அமெரிக்கா பிரதமர் அதாவது கிளின்டன் அவர்கள், अमेरिका के प्रेसिडेंट क्लिंटन இரண்டு ஸ்டேட்டாக அது பிரித்து दो स्टेट करके अलग करके பிலிஸ்தீனியர்களுக்கு அதாவது சுய ஆட்சி, जो पैलेस्टीन के लिए उनके लिए அவர்கள் தங்களை ஆட்சி செய்து கொள்ள வேண்டும், यहूदी उसके ऊपर शासन करना. கிழக்கு எருசலேம் ஆனது पूरब जेरूसलेम பிலிஸ்தீனியர்களுக்கு அது தலைநகரமாக, पैलेस्टीन के लिए प्रधान जगह. இஸ்ரவேலர்கள் அதை விட்டு கொடுக்க வேண்டும் என்று திட்டத்தை கொண்டு வந்தார். इसराइल ने उसे छोड़ देना चाहिए करके वो बोले. கடவுள் அவனை அவமானப்படுத்தினார். क्लिंटन को प्रभु अपमान किया. தெரியும், அந்த 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 செய்தி உங்களுக்கு தெரியும். आपको मालूम होगा. இப்படி தேவ திட்டத்துக்கு விரோதமாக செயல்படுகிறவர்கள் எல்லாரும் தேவன் அவமானப்படுத்துவார். ऐसा जो प्रभु के योजना के विरोध जो भी कार्य करे प्रभु उसको अपमान करे. தேசத்துக்கு இஸ்ரவேலர்களுக்கு அண்டர்லே தான் பெலிஸ்தீனியர்கள் ஏங்க முடியும். आज जो भूत से वो से इस्राएल के देश में உலகத்துல உள்ளவங்க எல்லாரும் தலைகள் நிக்கட்டும், அது நடக்கவே நடக்காது. दुनिया का पूरे लोग आवे तो भी होने वाला नहीं है. यरूशलेम में பாரமான கல்லாக்குவேன். यरूशलेम के बहुत के पत्थर बनाऊंगा. அதன் மேல் மோதுகிறவன்
சூராம் சூர் ஆவான் என்று ஆண்டவர் इसके சொல்லியிருக்கிறார். ऊपर जो कहीं टकराएगा चूर चूर हो जाएगा. பல அதாவது சீர்திருத்தவாதிகள் கால்வின் அதாவது லூத்தர் இவர் இந்த மாதிரி அதாவது ஆட்களுக்கு வெளிப்பாடு இல்லாதனால यूथर कैल्विन जैसे लोगों को प्रकट அவர்கள் नहीं थे. இஸ்ரேல் எல்லாம் 1948 அவர்களுக்கு தேசத்தை ஆண்டவர் கொடுத்தாரு, இதெல்லாம் அவர்கள் மறுதளித்து எழுதி இருக்கிறார். அவர்களுக்கு அந்த வெளிப்பாடு கிடைக்கல. सन 1948 में जो देश को அவர்கள் இஸ்ரேலர்களுக்கு விரோதமாக அவர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். वे लोग इसराइलियों के विरोध में लिख के रखे थे. அதெல்லாம் நமக்கு தேவையற்றது. वो जरूरत नहीं है. மார்ட்டின் லூத்தர் யூதர்களை கொலை செய்ய வேண்டும் என்று அவர் எழுதியுள்ளார். मार्टिन लूथर ने लिखा कि यहूदियों को मार डाले திருமுறுக்குகாரர்களை கொலை செய்ய வேண்டும் என்று அவர் எழுதியுள்ளார். और ऐसे लोगों को घात करना चाहिए करके लिख के रखा அவர்கள் है. செய்த தவறாகும். அது நான் சொல்ல வேண்டும், ஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். लोगों को पहचानना है. அவர்கள் மாம்சத்தின் கிரியையில இருந்து அவர்கள் விடுதலை பெறுகிறதற்கு அவர்கள் பரிசுத்தாவியானவரோடு அவர்கள் இணையவில்லை. शारीरिक जो क्रिया से छुटकारा पाने के लिए தலைவர்கள் எல்லாம் செய்கிறதற்கு வாய்ப்பு இருக்கிறது. आज जो ऐसे जो प्रदानों करने का मौका तो है बराबर. பரிசுத்தாவியானவர் என்ன சொல்லுகிறார்? पवित्र आत्मा क्या कहता है? என்ன சொல்லுகிறார்? क्या कहता? காலையில ஆண்டவர் என்னோட ஒரு ஆள் நான் பேசி கொண்டிருக்கிறேன், யார் என்று தெரியவில்லை. आज के दिन किसी के ज्यादा हम बातें करते हैं, कौन है मालूम नहीं. அப்பொழுது நான் சொல்லுகிறேன், जब मैं बोलता हूँ அறுப்பு என்றால் பூமியில இருந்து அறுத்து வேறு பிரிக்கப்பட்டவர்கள். जो काटना के मतलब ये होता है जो ये भूमि से उसको काट அப்படி कर. என்றால் நமக்கு மேன்மை பாராட்டுறதற்கு பூலோகத்துல மேன்மை பாராட்டுறதுக்கு என்ன तो இருக்குது? ऐसी हो तो यहाँ पृथ्वी में हम रहने ஐயா की क्या? சரிதான் ஐயா, சரிதான். ये बराबर है. ஆனால் நம்முடைய கண்களுக்கு அது தெரியலையே, हमारे आंखों की वो நடைமுறையில मालूम नहीं. இல்லையே. वो अपने आंखों के सामने அப்ப नहीं நான் है. சொல்றேன், போராடுவோம், நாம் போராடுவோம். हम संघर्ष करें. அப்படி சொல்லிட்டு அதாவது கொஞ்ச நேரத்துக்குள்ள பெட்டி என்ன எழுப்பிட்டா. ऐसा बोलकर बेटी ने उठा दी. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. परमेश्वर की महिमा हो. ஆண்டவர் அந்த வெளிச்சத்தை கொண்டு வருகிறார். परमेश्वर वो ज्योति लाता. அப்பதான் நான் நினைத்தேன், यही सोचा. சரி, உலகத்திலே இருந்து பிரிக்கப்பட்டவர்கள், आज जो दुनिया से प्रत्येक किया गया, பூமியிலே இருந்து நாம் அறுக்கப்பட்டு पृथ्वी से हम काटा गया है. தனிமையாக்கப்பட்டு செப்பரேஷன், अब we are separated people. प्रत्येक किया हुआ प्रजा இந்த தத்துவத்தை அறிந்து ये இருக்க வேண்டும். तत्वों को जाना है. இது தேவாவியானவருடைய ரட்சணிய கிரியையாகும். प्रभु के आत्मा के उद्धार की क्रिया है. இரண்டாவது பரிசுத்தாவியானவர் அவருடைய பரிசுத்தமாக்குதலின் கிரியை, जो पवित्र आत्मा की पवित्र कराने की क्रिया. கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தை மாத்திரம் எடுத்து வைத்துக் கொள்க, சீக்கிரமாக முடித்து விடுகிறேன். गलातिया 5वां अध्याय அந்த करेंगे. முதல் காரியம் தான் முக்கியமான காரியம். पहली बात எல்லாமே முக்கியமானதுதான். सब मुख्य है. இதுல ஒரு விளக்குறையை நான் எழுதியிருக்கிறேன். इसमें एक विवरण मैं लिखा. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 16ல இருந்து 26 आज जो गलातिया 5:14 से लेकर 26. மூன்றாவது तीसरा ஆவியானவருடைய சேவை. आज जो पवित्र आत्मा ஊழியம். उसकी जरूरत उसकी सेवा. கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 1லிருந்து 3 வரை சில காரியங்களை எழுதியுள்ளேன். गलातियन 6 पहली 3 वचनों में कुछ कार्य मैं लिखा. ஆவியானவருடைய ஒரு சுத்தமாக்குதலின் ஊழியமானது, जो पवित्र आत्मा की पवित्र कराने की सेवा. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19லே இருந்து 21 வரை எழுதப்பட்டிருக்கிறது. गलातियन 5:19 से लेकर 21 तक. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19வது வாக்கியத்திலே गलातियन 5:19 पे பாலியல் பாவத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. यहाँ जो लालसा जो शारीरिक पाप के बारे में लिखा है. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 20வது வாக்கியத்திலே गलातियन 5:20 में ஆவிக்குரிய பாவத்தை குறித்து ஸ்பிரிச்சுவல் சின்னை குறித்து जो எழுதப்பட்டிருக்கிறது. आत्मिक प्रकार के पाप के बारे में. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 21வது வாக்கியத்திலே गलातियन 5:21 में சமுதாய பாவத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. समाज के अंदर जो पाप होता है उसके बारे में. செக்சுவல் சின்ஸ், आज जो பாலியல் பாவம், आत्मा के पाप, ஆவிக்குரிய ஸ்பிரிச்சுவல் சின்ஸ், जो आत्मा की जो आत्मिक रीति के पाप, சோசியல் பாவம், जो सामाजिक पाप, சமுதாயத்திலேயே நாம் செய்கிற பாவம், सामाजिक पाप जो हम जो இதிலே करते हैं. இருந்து பரிசுத்தாவியானவர் தம்முடைய வல்லமையினாலே நம்மை விடுவிக்கிறவராக இருக்கிறார். इसमें से पवित्र आत्मा अपने सामर्थ्य में छुटाता है. பரிசுத்தாவியானவருடைய பரிசுத்தமாக்குதல் जो पवित्र आत्मा के पवित्र कराना அவருடைய விடுதலையாக்குதலிலே இருக்கிறது. उनके जो छुटकारे पे है. இது பாலியல் பாவம், और ये जो अपने शारीरिक पाप, ஆவிக்குரிய பாவம், आत्मिक पाप, நம்முடைய சமுதாய பாவம், हमारे समाज के पाप, களியாட்டு வெறிகள், और जो இதெல்லாம் शराबी, சமுதாய பாவமா? ये सब सामाजिक पाप. இந்த காரியத்தை நீங்கள் வீட்டில போய் கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்கள். इस कार्य को घर पे जाकर आप ध्यान करिए. ஒருவன் ஆவினாலே நடந்தால் மாம்சத்துக்கு கேட்ட கிரியையை அவன் செய்யாமல் இருப்பான். यदि कोई जो आत्मा से चले जो शरीर की लालसा में नहीं पड़ेगा. பாலியல்,
जो अपनी शरीर ஆவிக்குரிய பாவம் आत्मिक पाप அங்கே மூர்த்தி பூஜா और मूर्ति पूजा அங்கே பலவிதமான காரியங்கள் नाना எழுதப்பட்டிருக்கிறது प्रकार की बात लिखा है பொறாமை जो जलन கோபம் कोप பிரிவினை जो तूड़फाड़ இதெல்லாம் ஆவிக்குரிய பாவமாகும் ये सब आत्मिक पाप அது மாத்திரமல்ல केवल इतना नहीं களியாட்டு வெறிகள் जो சமூக शराबी பாவம் जो सामाजिक पाप இதில் இருந்து நம்மை பரிசுத்தமாக்குறாக நாம் பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறதுனாலே इसमें से हमें पवित्र कराते हैं क्योंकि हम प्रत्येक किया गया பரிசுத்தாவியானவருடைய லிபர்ட்டிங் பவர் जो पवित्र आत्मा की लिबर्टिक पावर அதற்கு பின்பதாக उसके बाद கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22 23வது வாக்கியத்திலே गलातियों 5:22-23 में நாம் வாழும் வாழ்க்கையிலே வல்லமை அங்கே हम குறிப்பிடப்பட்டிருக்கிறது जो जीते हैं उसमें का सामर्थ्य लिखा है பரிசுத்தாவியானவருடைய வல்லமையானது पवित्र आत्मा की सामर्थ நம்மை பரிசுத்தப்படுத்துகிறது हमें पवित्र करती நம்மை है விடுவிக்கிறது மாத்திரம் பாலியல் பாவத்திலே இருந்து விடுவிக்கிறது மாத்திரமல்ல हमें शारीरिक पाप से छुटाती है ஆவிக்குரிய பாவத்திலே இருந்து விடுவிக்கிறது आत्मिक மாத்திரமல்ல पाप से छुटाते हैं சமுதாய பாவத்திலே இருந்து விடுவிக்கிறது सामाजिक மாத்திரமல்ல पाप से भी छुटाता है ஆவியானவருடைய வல்லமையானது आत्मा की सामर्थ ஆவி கேட்டபடி வாழும் வாழ்க்கை அந்த வல்லமையை நமக்கு தந்தருளுகிறது आत्मिक प्रकार का जीने के वो सामर्थ हमें देती है கலாத்தியர் 5:22 आप गलातिया 5 நமக்கும் ஆண்டவருக்கும் இருக்கிற தொடர்பு மூன்று காரியங்கள் அங்கே எழுதப்பட்டிருக்கு हमारे और परमेश्वर के संबंध की 3 बात लिखा है ஒன்று அன்பு சந்தோஷம் சமாதானம் एक तो जो प्रेम और आनंद और मेल இறைவனோடு நாம் அன்பு கூர்ந்து परमेश्वर से प्रेम कर, இறைவனுக்கு முன்பதாக நாம் சந்தோஷமாக இறைவனுடைய சமாதானம் உடையவர்களாக இறைவனோடு எப்பொழுதும் பழகி கொண்டு இருக்கிறது அது காண்பிக்கிறது परमेश्वर के पास प्रेम रखे परमेश्वर के साथ हमेशा शांतता से रहने के बारे में बताती है இரண்டாவது दूसरी बात மற்றவர்கள் எடுத்து வைத்திருக்கிற உறவின் காரியம் और लोगों की बात जो संबंध रखा उसके कार्य மிகவும் பொறுமை बहुत धीरज தயவு दया விசுவாச மீன்ஸ் நன்மை செய்கிறது विश्वास से भलाई करना அங்கே 5:22-23 எழுதப்பட்டிருக்கிறது 5:22-23 में लिखा है மற்றவர்களிடத்தில் பொறுமையாக और लोगों से धीरज தயவாக दया से நன்மை பகைக்கிற ஒரு மனிதனாக जो भलाई करने वाला है மற்றவர்களிடத்தில் நாம் வைத்திருக்கிற உறவு அங்கே और காண்பிக்கப்படுகிறது लोगों के बाद जो संयम हम रखे हैं மூன்றாவது तीसरी बात பரிசுத்தாவியானவருடைய வல்லமையினால் வாழும் வாழ்வு ஆனது जो पवित्र आत्मा நாம் के सामर्थ से நம்மிடத்தில் வைத்திருக்கிற அந்த காரியம் हमारे पास जो रखा वो कार्य attitude towards self वो हमारे स्वयं जो रखा हो நான் உண்மை உள்ளவனாக मैं காணப்படுகிறேன் सच्चाई से நான் ஜென்டலாக क्या காணப்படுகிறேன் मैं सीधा साधा हूँ மை சையமி हाँ, செல்ஃப் கண்ட்ரோல் உடையவனாக क्या காணப்படுகிறேன் हम संयम रहते हैं சிலர்கள் அதாவது நமக்கு கொடுக்கிற அதாவது பிரஷரை பார்த்தால் और कई लोग हमको जो दबावट जो देते हैं நம்ம கிட்ட இல்லையோ पवित्र आत्मा क्या मेरे पास नहीं है கத்தி அதாவது செத்து போயிருவோம் क्या ऐसा हमार जाएंगे அப்படி பிசாசானவன் ஒருவனையும் அதாவது ஆட்கொண்டு அதாவது நான் உங்களுக்கு தீமை செய்கிறதற்காக இருக்கிறான் ऐसे जो शैतान जो है एक के पास நாம் எல்லாரும் தேவ வல்லமையினாலே நிறைந்திருக்கிறது हम सब प्रभु के आत्मा से जो भरे ஆவியின் கனி என்று எழுதப்பட்டிருக்கிறது आत्मा की फल करके இது लिखा है। தேவாவினால் நாம் வாழ்கிற வாழ்க்கையை प्रभु குறிப்பிடுகிறது के आत्मा के ओर से जो जीते हैं தேவனிடத்தில் परमेश्वर के बाद பிறரிடத்தில் और लोगों से அதாவது சுயத்திடத்தில் संयम வைத்திருக்கிற உறவு अपने जो संयम இது பரிசுத்தாவியானவர் மூலமாக ये உண்டாகிறது पवित्र आत्मा से होता है மூன்றாவது காரியம் तीसरी என்னவென்றால் कार्य பரிசுத்தாவியானவர் செய்யும் சேவையின் கிரியை जो पवित्र आत्मा कराने वाला क्रिया की कार्य கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 1-3 गलातियन 6 पहली 3 वचनों இங்க பரிசுத்தாவியானவர் நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார் यहाँ पर पवित्र आत्मा में चलाता है ஆண்டவருக்கு மகிமை உண்டாக परमेश्वर की महिमा ஒருவன் ஆவினாலே நடந்தால் किसी ने आत्मा से चले அவன் வாழ்ந்தால் वो जिए என்று எழுதப்பட்டிருக்கிறது ऐसा करके लिखा है ஒரு பாருங்கள் கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் गलातिया 5 கலாத்தியர் 5 கடைசி வசனத்தை வாசிங்கள் अंत वचन இங்கே பாருங்கள் அதற்கு முந்தின வசனத்தை வாசிங்கள் 25வது வசனத்தை பாருங்கள் பிழைத்திருந்தால் லிவிங் இன் தி ஸ்பிரிட் பாருங்கள் ஆண்டவருக்கு ஏற்ற பாருங்கள் இங்கே 18வது வாக்கியத்திலே ஆவினால் நடத்தப்படுகிறோம் और यहाँ 25 में यदि आत्मा के द्वारा जीवित है तो आत्मा के अनुसार हम चलेंगे और 18 में भी लिखा है நாம் திருச்சபை
हम कलीसिया கொஞ்சம் அதாவது பரிசுத்தாவியானவரை குறித்து அறிந்து கொள்ளுங்க. थोड़ा पवित्र आत्मा के बारे में पढ़ें। ஆவினாலே நடத்தப்படுகிறவர்களுக்கு விரோதமாக எல்லாரும் எழும்புவாங்க. आत्मा से जो चलाया जाता है उसके विरोध கலாத்தியர் सब लोग 6 आएंगे। அதிகாரம் 1 லிருந்து 3 அது நமக்கு காண்பிக்கிறது. गलातियों 6 पहली 3 वचनों में बताते அங்கே हैं பாருங்கள், ஒருவன் விழுந்து விட்டால் कोई गिरे அவனை தூக்கி விடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. उसको तो उठा के खड़ा करो करके लिखा है। நாசமா போட்டோம். वो नाश होना दो, அவனுக்கு நம்ம எந்த உதவியும் செய்யக்கூடாது. कोई मदद ना करे। இவர்கள் மாம்சத்து கேட்டவர்கள் என்று அடையாளம் கொண்டு ये लोग शरीरी की हिसाब से है। இரண்டாவது வாக்கியத்திலே दूसरी बात அவனை விடுவீங்கள். उसको छुड़ाओ। மூன்றாவது வாக்கியத்திலே तीसरा நான்காவது वचन, வாக்கியத்திலே तीसरा वचन चौथा, புத்தினமாக இருக்கிறவர்களை கடிந்து கொள்ளுங்கள். जो निर्बुद्धि है उसको खंडन करो। கலாத்தியர் 6 1 2 3 4 வாசிங்க. गलातियों पहली 3 वचन और 4 को भी पढ़िएगा। ஆவினாலே நடத்தப்படுகிறவர்கள் இப்படி இருப்பார்கள். आत्मा से जो चलाए जाते हैं वो ऐसे रहेंगे। ஆவியானவர் சரித்திரத்தை இயக்கி கொண்டிருக்கிறார். आत्मा परमेश्वर चरित्र को திருச்சபைகளை चलाते அவர் हैं, இயக்கி கொண்டிருக்கிறார். कलीसिया को चलाते हैं, ஒரு கிறிஸ்தவனை இயக்கி हर एक मसीहा को கொண்டிருக்கிறார். चलाता है। அவருடைய இயக்கத்துக்குள்ளாக நீ இருக்கிறாயா? उसके छलावट के अंदर तुम है, நான் இருக்கிறதாக நான் அவருக்குள்ளாக இருக்க வேண்டும். और जो हम उन நீ पर இரு रहना। இல்லாமல் போ, எனக்கு அதற்கு ஏற்ற நீ விசனப்படுத்தின அதனால் ஆவியானவர் உனக்கு விரோதமாக அவர் எழும்புவார். तो उसको गुस्सा दिलाए इसलिए आत्मा तेरे विरोध उठेगा। ஆண்டவர் உனக்கு விரோதமாக எழும்புவார் பாரு. நீ ஆண்டவர் உனக்கு விரோதமாக தாவீதுக்கு விரோதமாக ஆண்டவர் எழும்பினார். तेरे विरोध में प्रभु அடித்தார். அதாவது அந்த பிறந்த பிள்ளையும் அடித்தார். जो दाऊद के विरोध में प्रभु उठकर खड़ा हुआ था। 4 பேர் அதாவது அகாலமாக மரித்தார்கள். 4 जन अकाल मरण हुआ, அப்பாவி ஜனங்களும் மரித்தார்கள். जो हम लोग भी मरे। சபை நடத்துகிற ஒரு தலைமை அதாவது அப்பாவி அதாவது ஜனங்கள் கொலை செய்வார். நம்முடைய ஐயா அதாவது கடந்து சென்றதுக்கு பின்பதாக கொலை செய்யப்பட்டார்கள். தீய அதாவது ஊழியர்கள் பிரிந்து போனார்கள். और अय्या जी जाने के बाद में बुरी விரோதமாக பரிசுத்தாவி பல காரியங்கள் பரிசுத்தாவி அது நிகழும். आज जो पवित्र आत्मा उसके विरोध है वो कार्य जरूर होगा। நீ அதாவது ரொம்ப அதாவது இது இருக்கிறாயா? உனக்கு விரோதமாக பரிசுத்தாவியானவர் இருக்கிறார். घमंडी पे है तो तेरे विरोध में परमेश्वर है। நடத்தப்பட்டே என்றால் கலாத்தியர் 6 அதிகாரம் 1 இருந்து 4 வசனம் வரை வாசிங்க. पवित्र आत्मा से अगर चलाए जाते हो तो गलातियों 6 என்று சொல்லப்படுகிறது ரொம்ப ஆண்டவருடைய காரியமாகும். जो कलीसिया जो है ये परमेश्वर के कार्य। ஒன்று இயேசுவானவர் சரீர பிரகாரமாக நம்ம மத்தியிலே இல்லை. एक तो शारीरिक हिसाब से यीशु मसीह हमारे मध्य में नहीं। இரண்டாவது நாம் உடைக்கப்பட்டவர்களாகத்தான் இந்நாள் மட்டும் நாம் நடந்து கொண்டிருக்கிறோம். आज के we are broken peoples. हम सब टूटे हुए लोग हैं। ஆவியானவர் சேர்க்கிறார். आत्मा परमेश्वर ஆனால் மனிதர்கள் மாம்சத்துக்கு ஏற்றவர்கள் உடைக்கிறார்கள். लेकिन जो इंसान शारीरिक हिस्सा के लोग इसे तोड़ते हैं। என்று நீ அடையாளப்படுத்தி விட்டாய். क्या तुम कौन है करके तो बता दिया। நாங்கள் யார் என்று அடையாளப்படுத்துகிறோம். हम कौन है, हम लोग खोने करके हम दिखाते हैं। இறைவனுடைய வார்த்தைக்கு தான் தலை குனிவேன். परमेश्वर के वचन की நியாயப்பிரமாணத்துக்கு அல்ல, व्यवस्था को नहीं, இறைவனுடைய வேதத்துக்கு परमेश्वर के साथ। இங்கே பாருங்கள், வாசிங்க, पढ़िएगा। ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால் ஆவிக்குரியவர்களாக நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோடு அப்படிப்பட்டவர்களை சீர்பொருந்த பண்ணுங்கள். நீயும் சோதிக்கப்படாதபடிக்கு உன்னை குறித்து எச்சரிக்கையாயிரு. ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். எந்த பிரமாணத்தை நாம் நிறைவேற்றுகிறோம்? நமக்குள்ளாக அவருடைய ரட்சணிய கிரியை மாத்திரமல்ல, आत्मा परमेश्वर केवल நம்மை उसके उद्धार के क्रिया है। பரிசுத்தமாக்கி அதாவது பாலியல் பாவம், हमें जो पवित्र करके शारीरिक पाप, आत्मिक पाप, समुदाय பாவங்களில் இருந்து நம்மை விடுவித்து सामाजिक पाप से हमें छुटाकर நம்மை ஆவிக்கேற்றபடி வாழ்க்கையோட கனி உள்ள வாழ்க்கை, हमें आत्मिक प्रकार के जो फलों की தேவனோடும் பிற மனிதனோடும் சுயத்தோடும் परमेश्वर से और लोगों से अपने स्वयं இந்த உறவிலே நற்பங்காற்ற उसी संयम में अच्छी बलि कार्य करने के लिए பரிசுத்தாவியானவர் தொடர்ந்து அவர் சேவை புரிந்து கொண்டே இருக்கிறார். पवित्र आत्मा निरंतर सेवा करते எப்படி நீங்கள் அப்படி இருந்தால், अगर आप यदि हो சபையிலே ஆண்டவர் இப்படி ஒருவன் அதாவது ஒரு குற்றத்திலே அகப்பட்டு போட்டார், कोई ने किसी दोषी ठहरा गया तो கிறிஸ்துடைய சாந்தத்தோடே அவனை என்னது, you restore him, नम्रता के साथ you उसको release him,
उसको संभालो। புத்தி கட்டவர்களே ஒருவன் ஒன்றும் இல்லாமல் தன்னை பெரியவனாக कोई எண்ணுகிறவனும் இருப்பான். ऐसा भी கூட कोई தான் होगा இருக்கான். कुछ भी नहीं तो भी अपने आप को बड़ा ஒரு காசுக்கு இழவ மாட்டான். कुछ भी काम का लायक नहीं। ஆனால் பேசுற பேச்சு नहीं लेकिन बातें எல்லா உலகத்துல உள்ள எல்லா கிறிஸ்தவனும் தப்பு, सब मसीहा गलत, எல்லா சபையும் தப்பு, सब कलीसिया गलत, இவன் தான் யோக்கியன், यही से योग्य है। இந்த அதாவது சாத்தான் வந்து என்ன செஞ்சிருக்கான் தெரியுமா? शैतान क्या அந்த किया? 2வது நூற்றாண்டில இருந்து சாத்தான் வந்து அதாவது சில காரியங்களை செய்து வந்திருக்கிறான். दूसरी शताब्दी में शैतान அவர்களை ने कुछ நாம் कार्य கடிந்து किया, கொள்ள வேண்டும். उसको खंडन करना। பல்லர்கள் எழும்பினார்கள். कई लोग आए थे, மார்க்கியோன் என்று சொல்லப்படுகிறவன் ஒருவன் எழும்பினான். मार्क्यून करके आए थे, அவன் என்ன செஞ்சான் वो क्या தெரியுமா? किया? ஏற்றுக்கொள்ளப்பட்ட இறைவனுடைய வேதாகம் माना गया यीशु के शास्त्र அப்பொழுது को, இந்த சபைகள் எல்லாம் ஏற்றுக்கொண்டிருந்ததை उस समय के सब அவன் कलीसिया माने थे, निराकरिத்து, वो नाकर நிராகரித்து என்ன செஞ்சான் தெரியுமா? नाकार करके क्या किया? ஒன்லி அதாவது லூக்காக எழுதின அதாவது நற்செய்தி நூல் தான் இறைவனுடைய வேதம். खाली लूका रचित सुसमाचारी परमेश्वर के साथ, பவுலுடைய சில நிருபங்கள் மாத்திரம் தான் வேதம். उसके कुछ இதைத்தான் எல்லா சபையார்களும் ஏற்றுக்கொண்டு நடக்க வேண்டும் इसे என்று அவன் सब சொன்னான். कलीसिया उसे मानकर चलना चाहिए। முழு பழையற்பாடும் சொல்லப்பட்டிருக்கிற இறைவன் வந்து மோசமான மான்ஸ்டர் காட் என்று அவன் சொன்னான். पूरी पुराने में जो भी कहा गया सब गलत है। கடவுள் அது காண்பிக்கிறது. आज जो सिद्ध परमेश्वर அது ஏற்றுக்கொள்ள கூடாது என்று மார்க்கியோன் என்று சொல்லப்படுறவன் ஒருவன் எழும்பினான். उसे नहीं मानना चाहिए करके உடனே தேவபக்தர்கள் எழும்பி அவனை பதிதர்கள் என்று பட்டியலில் அவனை புறம்பே தள்ளினார்கள். लेकिन जो परमेश्वर के भक्तों ने उड़ के ये तो कोई लायक नहीं करके उसका हटा दिया है। இது 3வது நூற்றாண்டிலே எழும்பப்பட்டது. जिसको அவன் எழும்பினான். तीसरा शताब्दी में हुआ। 4வது நூற்றாண்டிலே மார்க்கியோனுக்கு பிறகு மோனட்டஸ் என்று சொல்லப்படுகிற ஒரு கள்ளன் मोनेटस करके एक झूठे அவன் எழும்பி वो छोर आता है, தனி வெளிப்பாடு எனக்கு உண்டாகிறது என்று प्रत्येक प्रकट मुझे हुई है, எல்லாரும் தப்பு, सब लोग நான் गलत। சொல்றது தான் வேதம்னு मैं जो बोलता है यही அவனையும் सच है। அதாவது சபை சங்கம் கூடி அவனை வெளியே புறம்பே उनको भी कलीसिया मिलकर उसको हटा दिया है। பரிசுத்தாவியானவர் சபை சரித்திரத்திலே அவர் ஏங்கி கொண்டிருக்கிறார். जो कलीसिया के चरित्र में पवित्र आत्मा कार्य करते हैं, இந்நாள் மட்டும் அவர் ஏங்குகிறார். आज के दिन तक நம்முடைய பணி என்ன? हमारी सेवा, நம்ம எதை சீர்திருத்தணும்? हम किसको நம்ம सुधार, எதை அதாவது உட வேண்டுமோ, हम किस में எதிலே छोड़ना है, மாற்றம் கொண்டு வர வேண்டுமோ, उसी को लाना है, அதைத்தான் செய்ய வேண்டும். उसी को करना है, அதை தான் நாம் முக்கியப்படுத்த வேண்டும். उसी को मुख्यता करना है। பரிசுத்தாவியானவர் அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். पवित्र आत्मा कार्य करते हैं, சிருஷ்டிப்பு தொடங்கி உலகத்தின் முடிவு பரியந்தம் அவர் ஏங்கி जो கொண்டிருப்பார். अंत से दुनिया के अंत तक वो कार्य करते हैं, இப்பொழுதும் அவர் ஏங்குகிறார். अब भी वो நம் कार्य करते हैं, மத்தியிலும் அவர் ஏங்குகிறார். हमारे मध्य में அவருடைய कार्य ரட்சணீய करते கிரியையை हैं। அவர் செய்வார். अब ऐसी क्रिया वो அது करते हैं, நிமித்தம் தேவனுடைய ஜனங்கள் इसलिए प्रभु के लोग ஜாதி வெறி, जात पात का, மொழி வெறி, भाषा का, தேச வெறி, தேசவாத வெறியிலிருந்து வெளியே வா. देशवादियों ऐसे बातों से बाहर, உன்னை பாலியல் பாவத்திலே இருந்து அவர் விடுவிப்பார். तुम्हारे शारीरिक पाप से छुटाएगा, உன்னை ஆவிக்குரிய பாவத்திலே இருந்து விடுவிப்பார். தேவனுக்கு விரோதமாக நீ எதை முக்கியப்படுத்துகிறாயோ அது விக்கிர ஆராதனை, அதிலே இருந்து விடுவிப்பார். आत्मिक पापों जाने के परमेश्वर के विरोध में जो मूर्ति पूजा का जो बात तो मुख्य करता है उसमें से छुटकारा देगा। சமுதாய பாவமாகிய குடி வெறி களியாட்டு, आज जो सामाजिक पाप शराबी पीना और उसके जो जलन करना, மனுஷ ஹோமோசெக்சுவாலிட்டி, जो नर नर के साथ सेक्स करना, இதுக்கு விரோதத்தில் இருந்த ஆண்டவர் உன்னை விடுவிப்பார். इसमें से प्रभु तुम्हें छुटाएगा। பரிசுத்தாவியானவருடைய வல்லமையினாலே நீ வாழும் வாழ்க்கை, पवित्र आत्मा के सामर्थ्य से तुम जो जीता है, நல்ல தொடர்பு, प्रभु के साथ अच्छे சக संबंध, மனிதர்களோட நல்ல தொடர்பு, सगों के साथ संबंध, தன் மட்டிலும் अपने साथ உண்மை உள்ளவனாக, सच्चाई से, இணக்கம் உள்ளவனாக, और जो संयम, ரொம்ப அதாவது செல்ஃப் கண்ட்ரோலாக अपने जो संयम தன்னை வைத்துக் கொள்வதே अपने को जो रख பரிசுத்தாவியானவருக்குள்ளாக வாழ்கிற வாழ்க்கை. यही पवित्र आत्मा के अंदर அப்படி जीने வாழ்கிற की வாழ்க்கை ऐसी जो உடையவன் जीना और जीता ஒரு போதகன், एक ஒரு शिक्षक, விசுவாசி, एक विश्वासी, ஒரு விசுவாசி அதாவது தப்பு செய்கிறதை பார்த்தால் एक विश्वासी अगर गलत करे பரிசுத்தாவியானவர் तो உன்னை இப்படி நடத்துவார். पवित्र आत्मा तुझे ऐसा கிறிஸ்துவின் चलाएगा। சாந்தம், கிறிஸ்துவின் அந்த லா मसीह की जो शांतता कृपालु ஏற்றபடி உன்னை நடத்துவார். उसके कानून के அவனை अनुसार வெளியே கொண்டு வர, அவனை தூக்கி நிறுத்தும்படி, उनको उठाकर खड़ा करने के लिए, அவனை விடுவிக்கும்படி, उसको छुटाने के लिए, இந்த முட்டாள்கள் மாதிரி அதாவது இருக்கிறாங்க, मूर्खता के लोग ஒன்று இல்லாமல் பெரிய அதாவது தங்களை कुछ भी காண்பிக்கிறதற்காக नहीं तो भी முற்படுகிறவர்கள், कुछ भी नहीं तो भी अपने आप को बड़ापन समझेंगे, அவர்களை கண்டிக்க வேண்டும். उसको खंडन करना। இப்படி நான் செய்யறதுனால தான் எல்லாரும் அதாவது எனக்கு சிரிப்பு,
ऐसा करते हैं इसलिए நானும் நீங்களும் ஆவினாலே நடந்தால் हम अगर आप आत्मा से அந்த चले திரள் கூட்டத்திலே நீ சேர வேண்டுமா? और वो क्या वो झुंड पे तुम मिलना है, பரிசுத்த ஆவியானவரே நீ பெற்றிருக்கிறாய் என்று சொல்லுகிறாயா? पवित्र आत्मा पाए हूं करके बोलता है, அந்த திரள் கூட்டத்திலே நீ பங்கு பெற வேண்டும் और என்றால் वो बहुत बड़े झुंड में भागी लेना तो மெய்யான பெந்தேகோஸ்து बेंतेकोस्ते அந்த ஆவியின் அனல் उस आत्मा की गर्मी கிறிஸ்துக்காக ஜீவிக்கிறது, उसके सारे जीवित கிறிஸ்துவின் बिताना, நற்செய்தியாளனாக मसीह के शुभ திகழ்கிறது, संदेशक बन के रहना, வாழ்வதே ஆகும். जीना ही இப்படி நாம் வாழ்வோமாக. ऐसा हम जिएंगे. இதுதான் பெந்தேகோஸ் நாளின் நோக்கமாக. यही बेंतेकोस्त के दिन के लक्ष्य। பெந்தேகோஸ் அக்காலத்திலே 2000 ஆண்டுகளுக்கு उस முன்பதாக दिन में 2000 सालों से पहले பரிசுத்த ஆவியானவர் அந்த நாளிலே இறங்கி வந்தது. पवित्र आत्मा उस दिन தம் उतर ஜனங்களை அந்நாள் தொடங்கி அறுக்கிறார். अपने लोगों को उस दिन से अलग काटते हैं, தேசவாதத்திலே இருந்து, देशवादियों से, மொழிவாதத்திலே இருந்து, भाषा की बात, ஜாதி வெறியிலே இருந்து, जातवाद की जलन, நிறவெறியிலே जो இருந்து, रंगीन से ஏற்றத்தாழ்விலே இருந்து, ऊपर नीचा से, இப்படி பிரிக்கப்பட்டதான் பெந்தேகோஸ்து சபை. ऐसे जो प्रत्यय किया गया यही बेंतेकोस्त की मंडली, நாம் பெந்தேகோஸ்து சபை என்று அழைக்க அந்த அனுபவம் பெற்ற சபையாகும். उस अनुभव पाया है, அப்படித்தான் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் எம்மை அழைத்திருக்கிறார். ऐसे ही रहने के लिए प्रभु मुझे बुलाया, அந்த அனுபவம் உண்மையான அனுபவம். उस अनुभव सच्चाई अनुभव, அவர்களை பற்றி நீங்கள் கவலையப்படாதீங்க, அவர்கள் கிட்ட தர்க்கம் பண்ணாதீங்க. कि चिंता मत करना उनके पास तर्क அந்த भी, அனுபவத்தை பெற்றவன்னா उस अनुभव मैं ही पाया हूँ, இங்க இருக்கிறவர்கள் எல்லாரும் பெற்றிருக்கிறார்கள். और जो यहाँ के सब लोग पाए, தெளிவான ஆவி உடையவராக நம்ம இருக்க வேண்டும். ये आत्मा होना चाहिए, சும்மா அதாவது ஆவி சொல்லிட்டு ஆவி சொல்லிட்டு ஆவி சொல்லிட்டுன்னு சொல்லிட்டு இருக்காதுங்க. हाँ कोई ஆவி आत्मा ஒண்ணும் आत्मा சொல்லாது. गया करके बोला करके मत करो। வேதத்தின் பிரகாரம் ஆவி நடத்துவோம், அதுதான் शास्त्र के अनुसार चलाएगा, यही आत्मा है। தீர்க்க. நான் நேத்து ஒரு போஸ்டிங் அதாவது நல்லா போட்டேன். एक पोस्टिंग डाला कल में, கர்த்தர் கட்டாவிட்டால் अगर प्रभु नहीं बांधे, फेसबुकல முகநூல்ல போய் फेसबुक பாருங்க. में आप देख लो, நீ அற்புதத்திலே அற்புதம் என்ற சொல்லே உன்னுடைய சபையை நீ கட்ட ஆரம்பித்த என்றால், जो अद्भुत के इसी बात पे कलीसिया को बांधे तो சபையானது ஒரு சூப்பர் மார்க்கெட்டாக அது கருதப்படும். कलीसिया एक सुपर मार्केट करके माना வருவாங்க, जाएगा, அற்புதத்தை வாங்கிட்டு போயிருவாங்க. अद्भुत लेके चला जाएंगे। நீ சுகத்தை மையப்படுத்தி நீ உன் சபையை கட்டினால், चंगाई को मध्यम करके कलीसिया को बांधेगा तो அது ஒரு ஹாஸ்பிட்டலாக கருதி இங்கே வந்து அவர்கள் அதை வாங்கிட்டு போயிருவாங்க. वो दवा का ना समझ के यहाँ पर आके वो चंगाई लेके चला जाएंगे। ஒரு இறையல் கோட்பாட்டை வைத்து நீ உன் சபையை கட்டினால், अगर एक ईश्वरित के बातों को रखकर कलीसिया को बांधे, சபை பாகுபாடு என்று நான் பாப்திஸ்டை சேர்ந்தவன், मैं பெந்தேகோஸ்து சபை बाप्टिस्ट हूँ, சேர்ந்தவன், पेंतेकोस्त நான் वाला हूँ। அவனை சேர்ந்தவன் இவனை சேர்ந்தவன் उसका என்று इसका சொல்லுகிறதற்கான करके வாய்ப்பு இருக்கிறது. वो ऐसा बोलने का मौका है, அப்படி கட்டாதே. ऐसा मत बांधो। கிறிஸ்து கட்டுகிற சபையானது मसीह बांधने वाला कलीसिया என்ன என்று நான் அங்கே எழுதி क्या இருக்கிறேன். करके लिखा இது है? தேவாவியானவருடைய வெளிப்பாடாகும். परमेश्वर के आत्मा की प्रकट, முகநூல்ல சில காரியங்களை எழுதுகிறது, அது पुस्तक உள் வெளிப்பாடு உண்டாகும். अजो ஏன்னா இப்போது அதாவது எங்கேயும் ஊழியத்துக்கு போக முடியாது, ஜெபம் செய்வேன், फेसबुक में जो தேவனை मैं குறித்த लिखता हूँ, அதாவது ஆராய்வேன், தியானிப்பேன். प्रभु के बारे में ध्यान करता हूँ बैठकर, இப்படித்தான் என்னுடைய வாழ்க்கையை நடத்தி यही கொண்டிருக்கிறேன். हमारे जीवित चलती அந்த है। இல்லுமினேஷன், और அந்தகாரத்திலே இருந்த அவர் வெளிச்சத்தை अंधकार- எந்த மனிதனையும் பிரகாசிப்பிக்கிற அந்த வெளிச்சம். अंधकार से ज्योति को लाने वाला उस प्रकाश। அதனால முட்டாள்களாக நீ ஒன்று இல்லாமல் ஒன்னு அதாவது காண்பிக்கிறதற்காக இராதே. तो इसीलिए मैं मूर्खता में हूँ करके मत दिखाना। பாஸ்டர் அதாவது நாங்கெல்லாம் இருக்கோம். இட் இஸ் நாட் எ பொசிஷன், जो पास्टर मैं ये பொசிஷன் पोजीशन அல்ல, இட் இஸ் எ ஃபங்க்ஷனாலிட்டி. एक நான் என்ன ஃபங்க்ஷன் பண்ணுகிறோம் அந்த ஃபங்க்ஷனாலிட்டிக்கு தான் அதாவது பாஸ்டர். या सही समय में जो करता है, பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்த வேண்டும், पवित्र आत्मा में நம்மை चलाना। பரிசுத்தப்படுத்த வேண்டும். பவித்திர- அவர் நமக்கு சேவை செய்கிறது இணைந்து நாம் சென்றாலே போதும். और वो कैसा जो அந்த करता है, திருக்கூட்டத்திலே நாம் சேர்க்கப்படுவோம். वो बड़े झुंड में हम भी मिलाए जाएंगे। ஆண்டவர் அப்படி கிருபை நமக்கு प्रभु, பரிசுத்த ऐसी क्रिया ஆவியானவர் हमें दे। மூலமாக தந்தருள்வாராக. उसके கர்த்தர் இந்த வார்த்தையை प्रभु इस वचन को ஆசீர்வதிப்பாராக. आशीष करे। ஆமென்.